அட்மிட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கு. உங்களுக்கு பிபிடி எப்ப ஷேர் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ஷேர் ஸ்கிரீன் பண்றேன். நான் சொன்னது சரவணன் வைத்தியர் உள்ள இல்ல போல இருக்க. இல்ல வர இருக்க, ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். இல்ல இருக்காருமா, இருக்காரு, அவர் இருக்காரு. ஆக்சுவலா வீடியோ அவர் கோர்ஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் கோர்ஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. So obviously he has to come in the front side now. Okay. நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா தெரியல சார். ஆக்சுவலா லெட்ஸ் see. கேக்குதா? Please sir, please go ahead sir. Sir இல்ல சார், நெட் சார் எனக்கு உங்க பேண்ட் இதுவா இருக்கு சார். வாய்ஸ் கிராக்கிங்கா இருக்கு சார். வாய்ஸ் கிராக்கிங்கா இருக்கு சார். வைஃபை எங்க இருக்கு? நியரஸ்ட் இருக்கா? ஓகே இருக்கா சார்? வர பாருங்க. கோஹோஸ்ட் ஐ திங்க் ஜேஎஸ் மேடம், கொஞ்சம் ஒரே நிமிஷம் வண்டாரமா இருக்காரு. உள்ளதான் வாய்ஸ் கிளியரா இருக்கா? Yeah, now it is okay, comfortable, beautiful. Okay. Yeah. மாலை வணக்கங்கள். First of all, thank you very much Vaidyanathan for a nice introduction. Yes sir. Right. என்னோட பேர் ஸ்ரீனிவாசன், பட் எல்லாரும் என்ன எல்ஐசி ஸ்ரீனிவாசன் கூப்பிடுவாங்க. 1994 நான் எல்ஐசி சேரும்போது என்னுடைய சம்பளம் only 1000 rupees. என்னுடைய கஸ்டமர் புண்ணியத்துல, கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு என்னுடைய வருமானம் 4 லட்சத்துக்கு மேல. First of all, I have to thank all my customers what made me from zero to what I am today. வைத்தி சொன்ன மாதிரி என்னுடைய டோட்டல் ஜிஐசி பிரீமியம் will be more than 2 crores and mediclaim alone என்னுடைய பிரீமியம் 1.25 crores. அதுவும் இல்லாம இந்த லாஸ்ட் 5 மாசம் இந்த கொரோனா டைம்ல எங்களால வெளியில போக முடியல, ஆபீஸ் திறக்க முடியாது. என்னுடைய டீம் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க. பட் எங்களுடைய கஸ்டமர் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு we have to give a better என்றதுனால what we have done, we have spoken everything on a WhatsApp. We have sold more than a 50 top-up policy in the first 2-3 months. After that, the Corona Kavach policy introduced பண்ணதுக்கு அப்புறம் 15th ஜூலைல இருந்து 15th செப்டம்பர் அந்த 2 மாசத்துல we sold around 175 policies and we covered around 400 family members for the Corona Kavach policy. Beautiful. For your information, New India, நான் இருக்கிறது வந்து பாரிஸ் நியூ இந்தியா under DO. It is the biggest agent of the Chennai. அந்த டோட்டல் டிஓலயே வந்து 350 பாலிசி தான் பண்ணாங்க. அதுல என்னுடைய கான்ட்ரிபியூஷன் 175 policies. Good. So I can say proudly I am the top agent for the Corona Kavach as on today. Good. It's a very proud because அதுவும் இல்லாம சிச்சுவேஷன்ல கஸ்டமருக்கு அவங்களுடைய ஃபீலிங்கை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நல்லது பண்றோம்ன்றப்போ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. What I am going to talk today is mediclaim policy. The mediclaim policy na ellarkum theriyum, but how to choose the better mediclaim policy for our customer. That is the first topic. The second topic, what is the top-up policy? Why we have to take a top-up policy when we have a mediclaim policy? If time permits,
I will also talk individual personal accident policy based on the permission from the Lugi Chennai team. Okay. Before proceeding further, எனக்கு ஆல்வேஸ் எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம பேசுறது சம்டைம் எல்லாம் மறந்துடுவாங்க, அந்த கதை ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த கதை ஞாபகம் இருக்கிற வரையிலும் நம்ம பேசுறதும் ஞாபகம் இருக்கும். இந்த கதை பேர் வந்து சப்த வட நியாயா. சப்தன்னா 7 வடை. இந்த கதை நான் கேட்டது வந்து 25 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய ட்ரைனர் மகத்ரியா டிடி ரங்கராஜன் சொன்ன கதை இது. ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் சென்னை சிட்டிக்கு வராரு. அவர் வரும்போது ரொம்ப அவருக்கு பசிக்குது. பசிக்கும் போது அவர் ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி, என்னுடைய பசிய தீக்கிற அந்த வடையுடைய விலை என்ன? 25 வருஷத்துக்கு முன்னால 2 ரூபான்னு சொல்றாரு அவரு. சரி, இவர் போய் உட்காந்து சாப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் வடை, 2 வடை, 3 வடை, 4 வடை, 5, 6, 7வது வடை சாப்பிடும்போது அவருக்கு வயிறு திருப்தியாவது. ஒரு திருப்தி வரும்போது நேரா எழுந்து போயிட்டு கேஷ் கவுண்டராண்ட போறாரு. கேஷ் கவுண்டராண்ட போயிட்டு 2 ரூபாய் கொடுக்குறாரு. அங்கிருந்து சப்ளையர் 14 ரூபாய் சொல்றாரு. ஏன்பா என்ன ஏமாத்துற? நான் என்ன ஊர்ல இருந்து வந்தோம்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்துறீங்களா? நான் என்ன கேட்டவங்கள, என்னுடைய பசிய தீக்கிற வடையோடைய விலை என்னன்னு கேட்டேன். நீ 2 ரூபாய் சொன்னியா? நான் 7வது வடை தான் என்னுடைய பசிய தீர்த்துச்சு. சோ 2 ரூபாய் தானே கொடுக்கணும் அப்படின்னாரு. ஐயா, நீங்க 7வது வடை சாப்பிட்டு இன்னைக்கு திருப்தியா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னால 6 வடை உள்ள போனதுனாலதான் நீங்க 7வது வடை சாப்பிட்டு நீங்க திருப்தியா இருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எங்களோட மீட்டிங்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நம்ம திருப்தியா சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம் சொல்ற அந்த 7வது வடையா தான் நம்ம நிக்கிறோம். நம்மளுக்கு முன்னால 6 வடை இருக்கு. There is so many people has contributed in our life. மாதா, பிதா, குரு. குருன்றது நம்ம ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, நம்ம டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ், நம்மளுடைய சேல்ஸ் மேனேஜர்ஸ், so many people. தெய்வம், இவங்க 4 பேர் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. 5வது முக்கியமா பாத்தீங்கன்னா என்னுடைய கஸ்டமர்ஸ். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணது, அவங்க என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனாலதான் 27 இயர்ஸ்ல நான் 0வா இருந்தது. இன்னைக்கு உங்க முன்னால ஒரு ப்ரொஃபஷனலா வந்து நிக்கிறேன். 6வது மை ஃப்ரெண்ட்ஸ், மை வெல் விஷர்ஸ், so particularly the Lugi Chennai team. லுகி சென்னை டீம் நான் சேர்ந்தது வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால சேர்ந்தேன். ஒரு ரா கல்லா இருந்த என்ன டியூன் பண்ணி ஷைன் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலா மாத்தின லுகி சென்னை டீமுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் இட்ஸ் கிவன் மோர் வேல்யூஸ், த மோர் ஐடியாஸ் அண்ட் மேக் மீ த ப்ரொஃபஷனல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இன்னைக்கு நான் வந்து ஸ்ரீனிவாசன், ஐ பிலாங்ஸ் டு சென்னை லுகி டீம் அப்படின்னு சொல்ற அளவு எனக்கு தைரியம் இருக்கு. அது சொல்ற அளவுக்கு எனக்கு பெருமை இருக்கு. ஸோ திஸ் ஐ வில் டேக் an opportunity. My sincere thanks to my mentor, Coimbatore தலைவர் ஸ்ரீனிவாசன் சார், சென்னை லுகி டீம் தலைவர் ஜெயச்சந்திர சார், வெங்கட்ராமன் சார், all past president, secretary, treasurer, specifically the current team, Saravanan and Vaidyanathan and other office bearers for this wonderful opportunity to share my views on the health insurance on a healthy way. Because this is my dream. என் கையில இருக்க ஒரு இடம்னா நான் பேசணும், எனக்கு தெரிஞ்சதை பேசணும், நான் எங்க கத்துக்கணும் அதை திருப்பி அந்த சொசைட்டிக்கே கொடுக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப நாளா ஆசை. இந்த மாதிரி ஒரு லுகி சென்னை ஒவ்வொரு வாட்டி போகும்போது அந்த ஸ்டேஜ்ல இருந்து பேசும்பொழுது எனக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீலிங், நம்ம எல்லாம் போய் அந்த ஸ்டேஜ்ல பேசுவோமா அப்படின்னு ஒரு நிறைய ஃபீலிங். அந்த ட்ரீம் வந்து இந்த சென்னை லுகி டீம் இப்போ வந்து லுகி சாப்டருக்கு என்னுடைய ரெசிப்ரோகேஷனை கொடுக்கறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. What is Mediclaim? PPT போல. Yes sir, I'm just sharing the screen now. Yes. My screen is visible now. Yes. Next. First, before going to what is Mediclaim, எல்லாருமே இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து எல்லாருமே ஃபைனான்சியல் பிளானிங் இருக்காங்க. அந்த ஃபைனான்சியல் பிளானிங்ல டாப்
yes. Sorry to put it. Friends, கொஞ்சம் வீடியோ switch off பண்ணிக்கோங்க. ஏன்னா bandwidth எல்லாருக்கும் ஈஸியா இருக்குங்கிறது என்னோட humble request. Once PPT முடிஞ்சானா we will open the video session. Thank you so much. Sir, over to you, sir. Sorry for interrupting you. முக்கியமான ஃபைனான்சியல் பிளானிங்ல ஒரு முக்கியமான 5 இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறேன். எந்த ஒரு ஃபைனான்சியல்லையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கஸ்டமருக்கு பண்ண வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ். செகண்ட், we have to do personal accident and disability insurance. Third portfolio should be a life insurance cover that based on human life value. And the fourth, the goal-based investment through life insurance, mutual fund. It may be a child education, child marriage, or retirement. But fifth is more important, the emergency reserve fund equal to 6 months. இது வந்து எல்லா ஃபைனான்சியல் பிளானிங்ல முக்கியமான சாராம்சம். இந்த 5வது பாயிண்ட் இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கடந்த 6 மாசமா நிறைய பேருக்கு வேலை இல்லாம, சம்பளம் இல்லாம, வியாபாரம் இல்லாம கஷ்டப்படும் பொழுது இந்த மாதிரி ஒரு ரிசர்வ் ஃபண்டுக்காண்டி அவங்க எடுத்து வச்சிருந்தாங்கன்னா இது ரொம்ப யூஸ் ஆயிருக்கும். இது வந்து நம்மளுடைய முக்கியமான கடமைகள் ஒண்ணு. நம்ம இனிமேல நம்ம கஷ்டத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னடான்னா, சார் எனி டைம் எமர்ஜென்சி எப்போ வரும், எங்க வரும், ஏன் வரும், எதுக்கு வரும், யாருக்குமே சொல்லாம வரும். அதுதான் சார் எமர்ஜென்சி. அந்த டைம்ல நம்ம வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது. நம்ம போய் பேங்கால போயிட்டு இஎம்ஐ எனக்கு மொரட்டோரியம் கொடுன்னு கேட்கக்கூடாது. நம்மளோட இஎம்ஐ, நம்மளுடைய கமிட்மெண்ட், நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸ், நம்மளுடைய பசங்களுடைய எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அதுல நம்ம மினிமம் ஒரு 6 மாசம் ஒரு லிக்விட் ஃபண்டோ, ஒரு ஆர்டிஓ, ஒரு பேங்க் டெபாசிட்டோ போட்டு வச்சுக்கிட்டா இன் ஃபியூச்சர்ல எனி எமர்ஜென்சி வந்தாலும் அதை நம்மள வந்து தைரியமா தாக்கு பிடிக்கிறதுக்கான நம்மளுக்கு ஒரு மன தைரியம் கொடுக்கும். எப்படி சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். Now go to the next point. Next slide. Yes, sir. I'm just going. 1 minute, sir. No problem. One second. Yeah. Financial planning is the first நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய கஸ்டமருக்கு மெடிக்ளைம். But normally we have to understand what is mediclaim. It's a reimbursement of hospitalization expenditure for any unexpected illness after taking a policy. மெடிக்ளைம் இதுதான் பேஸ். பட் மெடிக்ளைம்ல என்னென்ன கவர் ஆகும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். பட் ஃபார் த நியூ பிகினர்ஸ் கொஞ்சம் பேருக்கு கிளாரிஃபை சொல்றதுக்கோசம் ஐ வாண்ட் டு கோ லிட்டில் ஃபர்தர். மெடிக்ளைம்ல என்னென்ன கவர் ஆகும் என்று சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலி we have to be in a minimum 24 hours in the hospital except the day care procedure. First 30 days we covered only accidental hospitalization expenditure. After 30 days, within 2 years, we are eligible fever, diarrhea, jaundice, appendicitis and accident. Fever na malaria, typhoid, dengue, H1N1, chikungunya. For example, even coronavirus also eligible after 30 days. But major and minor treatment eligible only after completing 2 years, like a liver, gallbladder, piles, hernia, cataract, BP, sugar, heart problem, ENT, including cancer, except HIV and alcohol related treatment. This is the basic. But once hospital சேர்ந்துட்டா ஹாஸ்பிட்டல்ல நம்மளுக்கு என்னென்ன கொடுப்பாங்க, including the room rent, doctor fees, medicine, ECG, X-ray, scan if needed, MRI, operation theater charges, surgeon fees, anesthesia fees. Everything will be covered whatever inside the hospital. அது இல்லாம pre-hospitalization and post-hospitalization is covered. What is a pre-hospitalization? Pre-hospitalization means ஹாஸ்பிட்டலுக்கு சேரத்துக்கு முன்னால நம்ம அந்த பர்டிகுலர் இல்னஸுக்கோசரம் நம்ம செலவு பண்றது தான் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன். அதே மாதிரி போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அது ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் நம்ம 2 வாட்டி 3 வாட்டி டாக்டர்களை கன்சல்டேஷன் செக்அப்புக்கு போக வேண்டியிருக்கும். அது இட்ஸ் கவர்ட் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன். ஓகே, எப்படி கிளைம் பண்றது? there is a 2 types of claim. One, it's a cashless claim. Second, it's a reimbursement. Cashless means எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு கிட்டத்தட்ட 200ல இருந்து 250 ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலா அவங்க வச்சிருப்பாங்க அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல. அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் நம்ம போய் அட்மிட் ஆகணும்னா நார்மலா ஹாஸ்பிட்டல் இருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு they will send a pre-auth form. The based on our eligibility அந்த pre-auth form நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் ஆன் எமர்ஜென்சி நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஃபேமிலி டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்
இட் மே நாட் பி இன் அவர் லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி டைம்ல நம்ம பணத்தை கட்டிட்டு நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் ஆக்சுவலா மெடிக்ளைம். பட் நிறைய பேருக்கு டவுட், மெடிக்ளைம்ல எப்படி மாதிரி மெடிக்ளைம் கொடுத்தா நல்லது, மெடிக்ளைம்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, இந்த மெடிக்ளைம் இந்த மெடிக்ளைம் பெஸ்டா அந்த மெடிக்ளைம் பெஸ்டா? பிகாஸ் வி ஹேவிங் மோர் தென் 30 இன்சூரன்ஸ் கம்பெனி. 30 இன்சூரன்ஸ் கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 100 மெடிக்ளைம் பாலிசி இருக்கு. எந்த மெடிக்ளைம் பாலிசி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்ன்றதுதான் இட்ஸ் அ மேஜர் டவுட், இட்ஸ் அ கன்ஃபியூஷன். ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் how you have to choose the mediclaim policy based on the parameters. I am not going to talk any கம்பெனியை பத்தி நான் பேச போறது இல்ல. ஈவன் தோ நான் பண்ற கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனியை பத்தி நான் பேச போறது இல்ல. ப்ராடக்ட்டை பத்தி பேச போறேன், இந்த பெனிஃபிட் பத்தி பேச போறேன், இந்த பெனிஃபிட் கஸ்டமருக்கு எப்படி யூஸ் ஆக போகுதுன்றத பத்தி தான் நான் பேச போறேன். இட்ஸ் கிளியர்? நெக்ஸ்ட் எஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, first best back back okay back how to select the better mediclaim policy. Next slide. இது was it yeah next right. Okay, how to select the better mediclaim policy for my customer. ஏன்னா கஸ்டமர் தான் நம்மளுக்கு கடவுள். நம்ம கஸ்டமருக்கு நம்ம பண்ணணும்னா பேக் போகணும். பேக் சார் இல்ல சார், நான் எந்த ஸ்லைட் சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் பேக் ஸ்டாப் ரைட். எது சார், இதுவா மெடிக்ளைம்? இல்ல, அதுக்கு அடுத்தது. இஸ் இட் ஓகே? இதுவா? நெக்ஸ்ட் ஸ்டாப். இது ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னடான்னா, எந்த ஒரு மெடிக்ளைம் பாலிசிலும் ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா the room rent restriction is a very 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 important aspect. We have to suggest the customer எந்த ஒரு மெடிக்ளைம் பாலிசில ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இருக்கோ அந்த பாலிசி கஸ்டமர் கொடுத்தா it will be more better for the customer. எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 லட்ச ரூபாய் பாலிசி வச்சிருக்கோம். இப்போ ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம 5000 ரூபாய், மோஸ்ட்லி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனில பாத்தீங்கன்னா 1% ரூம் ரெண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா 5000 ரூபாய் ரூம் ரெண்ட்ல தான் போகணும். நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா, கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போனோம்னா, உங்களுக்கே தெரியும் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல சின்ன ரூம் இருந்தாலும் அவங்க இல்லன்னு சொல்லுவாங்க. நம்மள they forced us to go for a bigger room. That means 6000 7000. ஈவன் அப்போலோ கிரீம்ஸ் ரோட்ல போயிட்டு ஒரு சிங்கிள் ஏசி ரூம் எடுத்தீங்கன்னா இட்ஸ் 9750 rupees பிளஸ் நர்சிங் சார்ஜஸ் ரெண்டு சேர்த்தா 11000 rupees ஆயிடும். தட் மீன்ஸ் 5000 தான் நம்ம எலிஜிபிள், பட் 11000 rupees they will charge. இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம நினைப்போம் நம்ம பேலன்ஸ் 6000 கட்டினா போதும்னு சொல்லிட்டு. அப்படி இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி செட்டில் பண்ண மாட்டாங்க. தே வில் செட்டில் ப்ரொபோர்ஷனலி. நீங்க 11000 rupees ரூம்ல இருந்ததுனால தான் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பில் ஆச்சு. அதே நீங்க 5000 ரூபாய் ரூம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50000 ரூபாய் தான் உங்களுக்கு பில் ஆயிருக்கும். ஸோ வி வில் செட்டில் ஒன்லி 50000 சொல்லுவாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல நம்ம கஷ்டத்துக்கு வரக்கூடாதுன்றதுனால ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத பாலிசி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு 2-3 இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம கொடுக்குறாங்க. பட் சம் ஆஃப் த கம்பெனி ஹேவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன். என்ன சொல்லுவாங்க, இந்த சம் அஷ்யூர்ட் வரல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் ரூம் ரெண்ட். இந்த பர்டிகுலர் சம் அஷ்யூர்ட் 5 லட்சம் 6 லட்சம் அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஏசி ரூம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் ஏசி ரூம் அவங்க சொல்ற டெஃபினேஷன் என்னன்னா, த மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஏசி ரூம் இன் தட் பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல். சிங்கிள் ஏசி ரூம்னா நார்மல் ஏசி ரூமும் அதுதான், டீலக்ஸ் ஏசி ரூமும் அதுதான், ஷூட் ஏசி ரூமும் சிங்கிள் ஏசி ரூம் தான். ஆனா நம்ம எடுக்க வேண்டியது அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எந்த சின்ன ஏசி ரூம் தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அது எடுத்தாலும் இட்ஸ் அ பெட்டர். பட் we are not going for a luxury, we are going for a treatment for a few months. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில பாத்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட்ல இருந்து 1% தான் ரூம் ரெண்ட் இருக்கும். Statistics says 80% of the customers having a mediclaim policy less than 5 lakhs. அப்படின்னா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் தான் 80% of the total இந்தியால இருக்க மெடிக்ளைம் எடுத்தவங்களை பாத்தீங்கன்னா it says only less than 5 lakhs. அப்படின்னா அவங்களுக்கு ரூம் ரெண்ட் 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் தான் எலிஜிபிள். உங்களுக்கே தெரியும் இந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல எந்த ஹாஸ்பிட்டல்லையும் 5000 ரூபாய்க்கு கம்மியா எந்த ரூமே இல்லை. அதனால இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத கம்பெனியா பார்த்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்
Sir, I'll just correct, sir. Second, sum assured. Oh, நான் sorry. 94ல சேரும்போது வைத்தி வாய்ஸ் கிளியரா இருக்கா? Clear, sir. Please go ahead, sir. நான் 95 ஆகஸ்ட்ல நியூ இந்தியால சேர்ந்தேன். சேரும்போது அப்போ மினிமம் பாலிசி 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 35,000 ரூபாய், 50,000 ரூபாய், 75,000, 1 lakh. பிளான் 1, 2, 3, 4, 5, 6. 1 lakh பாலிசி எடுத்தாங்கன்னா பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 1 crore பாலிசி எல்லாம் இருக்கு. நம்ம எப்படி கஸ்டமருக்கு பாலிசி அமௌண்ட் நம்ம சஜஷன் பண்ணோம்னா, கஸ்டமருடைய ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு தெரியும், கஸ்டமருடைய லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் கஸ்டமருடைய டேஸ்ட், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் நம்மளுக்கு தெரியும். கஸ்டமருடைய தப்பு இல்லை. ஒரு கஸ்டமர் சரியான மெடிக்ளைம் பாலிசி எடுக்கலன்னா நம்மள மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்ட் தெரியாமையோ தெரிஞ்சோ நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம். எஸ், கஸ்டமர் பணம் கட்டும்போது அவர் சொல்லுவாரு இது ஜாஸ்தியா இருக்கு சொல்லுவாரு. வி ஹவ் டு எக்ஸ்பிளைன் என்ன ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்கு நான் எஸ்பிபி கரோனான்னு போட்டிருக்கேன்னா, சார் எஸ்பிபி பாலசுப்ரமணியன் சார் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, உங்களுக்கே தெரியும். ஹெல்த்தியா இருந்தவர் ஒரு சின்ன ஒரு பேண்டமிக்கால ஹாஸ்பிட்டல்ல போயிருக்காரு. கிட்டத்தட்ட மோர் தென் 30 to 35 days அவர் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் த பில் இஸ் மோர் தென் 1 crore. அவருக்கு பணம் இருக்கு, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அது அப்புறம் பிரச்சனை. அதே மாதிரி யூ அண்ட் மீ, நம்மள மாதிரி ஒரு மனுஷன், நம்ம கஸ்டமரும் அந்த மாதிரி போய் அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா நம்ம அவருக்கு பாலிசி கொடுத்தும் அது சரியா யூஸ் இல்லைன்றது. ஸோ வி ஹாவ் டு சஜஸ்ட் த சம் அஷ்யூர்ட் த பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்டேட்டஸ், அவங்க எக்ஸ்பெக்டேஷன். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிவிஎஸ் 50 வாங்கினாலே போதும் நினைச்சவன் நான். இப்பெல்லாம் டுக்காட்டி, ஆர்லே டேவிட்சன் 80 லட்சம் ரூபாய் வாங்கினாலும் அது திருப்தி இல்லை. அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மாறும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் அதே பழசுல இருக்காங்க. எனக்கு ஒண்ணு வரவாத சீனா, எனக்கு ஒண்ணு இல்ல சீனா, அதனால எனக்கு சின்ன பாலிசி கொடுங்க சொல்லுவாங்க. நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட்ஸ் a corona virus has proved everybody wrong. இது ரெண்டாவது, நம்ம தான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது, நோ கிளைம் போனஸ். நார்மலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் முக்காவாசி இருக்கிற எல்லா மெடிக்ளைம் கம்பெனிலும் the bonus they are giving a 5% or 10% per annum. ஒரு கம்பெனில 25% கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 10% கொடுக்குறாங்க. few company they are giving a 50% on the first year. அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்தோம்னா அடுத்த வருஷம் 2.5 lakhs is the bonus. It will become 7.5 lakhs. அதுக்கு அடுத்த வருஷம் 2.5 lakhs, 10 lakh rupees ஆயிடும். இன்னொரு கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட்ல they are giving a bonus 100% on the next year, subject to என்ன சம் அஷ்யூர்ட் எடுக்கிறத பொறுத்து இருக்கு. இன்னொரு கம்பெனி ரீசெண்டா ஒரு கம்பெனி சொல்றாங்க, நாங்க 150% போனஸ் கொடுக்குறோம். அதாவது நீங்க 10 லட்சம் பாலிசி எடுத்தீங்கன்னா அது படிப்படியா ஃபர்ஸ்ட் இயர் 60%, செகண்ட் இயர் 60%, அதுக்கப்புறம் 10%, 10%, 10%, 5 வருஷத்துல உங்க பாலிசி 25 லட்சம் ரூபாய் ஆயிடும்ன்றாங்க. இது மாதிரி நம்மளா சூஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது கஸ்டமருக்கே தெரியாது அவங்களுக்கு என்ன பாலிசி இந்த. பட் நம்ம வந்து ஒரு 2 years, 3 years, 4 yearsல ஒரு கிளைமே இல்லாத போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பாலிசி 10 லட்சம் பாலிசி 20 லட்சம் ஆகும்போது அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். கண்டிப்பா அந்த கஸ்டமர் நம்மள மறக்கவே மாட்டாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கையிலேயே பாலிசி இருக்கு 914, 915 என்டோமெண்ட் பாலிசி, ஜீவனானந்த் பாலிசி. இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒன்லி தி பிரீமியம் 5% எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ் இருக்கு. மெச்சூரிட்டில தான் டிஃபரெண்ட் இருக்கா? எந்த வருஷம் பாலிசி போட்டாலும் மெச்சூரிட்டி சேம். பட் வை வி ஆர் கிவிங் 915? நம்மளுக்கே தெரியும், மெச்சூரிட்டி வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு லைஃப் லாங் அவருக்கு 100 வயசு வரலாம் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். அவர் பணத்தை வாங்கி மெச்சூரிட்டி வாங்கி அவங்க என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க செகண்ட் ஜெனரேஷனுக்கு இந்த அமௌண்ட் போய் சேருன்றதுனாலதான் நம்ம மோஸ்ட்லி 915 கொடுக்குறோம். எக்ஸப்ட் ஃபியூ கொடுக்க முடியாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி தான் கஸ்டமருக்கு தெரியாது 914ல என்ன பெனிஃபிட் இருக்கு, 915ல ஜீவனானந்த்ல என்ன பெனிஃபிட், என்டோமெண்ட்ல என்ன பெனிஃபிட் இருக்கு கஸ்டமருக்கு தெரியாது. ஆனா யூ ஆர் த பிரைமரி அண்டர் ரைட்டர் பிகாஸ் யூ ஆர் த வெல் விஷர் ஆஃப் த ஃபேமிலி, பிகாஸ் யூ ஆர் த ஃபேமிலி ஃப்ரெண்ட். யாரையாவது எந்த ஒரு ஏஜென்டாவது அவங்க வந்து எவ்வளவு மரியாதை பண்றாங்க. நீங்க வந்து ஒரு குடும்பத்துல ஒரு நபரா நம்மள வந்து மரியாதை பண்ணி நம்மள பண்ணும்பொழுது ஒரு குடும்பத்துக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்? அவங்களுக்கே தெரியலனாலும் புரிய வச்சு நம்ம பண்றதுதான் நம்மளுடைய வேலை. வைத்தி பேக். One minute sir. Sorry. ஓகே.
ஸோ சம் அஷ்யூர்ட் நம்ம சூஸ் பண்ணோம் அக்கார்டிங் டு த லைஃப் ஸ்டைல். நோ கிளைம் போனஸ் இருக்கிற பாலிசியா போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலா அந்த பாலிசி வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகினே போகும். தேர்ட், ரீஸ்டோர் பெனிஃபிட். வாட் இஸ் ரீஸ்டோர் பெனிஃபிட்? என்னோட கஸ்டமர் ஒரு 5 லட்சம் பாலிசி வச்சிருக்காரு, ஒரு 10 லட்சம் பாலிசி வச்சிருக்காரு, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வச்சிருக்காரு. ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் அவங்க வீட்டுல யாராவது ஒரு மெம்பருக்கு ஒரு சீரியஸ் ஹாஸ்பிட்டலேஷன் வரும்பொழுது அவருடைய டோட்டல் பாலிசி வேல்யூ எக்ஸாஸ்ட் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் இருக்கு, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, திடீர்னு ஒரு வீட்டுல ஒரு கேன்சர் வருது, ஏதாவது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் வரும்பொழுது அந்த 10 லட்சமும் போயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஜூன் மாசம் பாலிசி எடுத்திருக்காரு, அடுத்த ஜூன் ரெனிவல், இப்போ செப்டம்பர் அக்டோபர் டைம்ல அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சுன்னா அந்த அக்டோபர்ல இருந்து அடுத்த ஜூன் வரலும் அவருடைய மெடிக்ளைம் பாலிசி 0. இந்த ஒரு ஃபீலிங்கே இட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம் டு த கஸ்டமர். அதுக்கோசரம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க கம்பெனில என்ன சொல்றாங்க, என்னுடைய கஸ்டமர் என்ன நம்பி இத்தனை வருஷமா பணம் கட்டிட்டு வராரு, அவர் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது, அவருடைய மென்டல் கான்பிடென்ட் கொடுக்க வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால நான் வந்து அவருடைய ஃபுல் சம் அஷ்யூர்ட் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஐ வில் ரீஸ்டோர் த சேம் பாலிசி வேல்யூ. அவர் 10 லட்சம் வச்சிருந்தாருன்னா அந்த 10 லட்சத்தை மறுபடியும் நான் அவருக்கு ரீஸ்டோர் பண்றேன் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா பிரீமியம். இதுதான் வைட்டல். they are not asking anything premium. என்னுடைய கஸ்டமர் கஷ்டப்படக்கூடாது, அதனால அவருக்கு மறுபடியும் ஐ எம் ரீஸ்டோர் 100% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் கொடுக்குறாங்க. சம் கம்பெனி they are giving a 200%, some company they are giving even 300%. that means ஒரு 10 லட்சம் பாலிசி எடுத்தாருன்னா அடுத்து ஒரு 10 லட்சம் கொடுப்பாங்க, அதுவும் சரி போயிடுச்சுன்னா அடுத்த 10 லட்சம் கொடுப்பாங்க, அதுவும் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த 10 லட்சமும் கொடுப்பாங்க. டிபெண்ட் அப்பான் கம்பெனி மாறிக்கினே போகுது. இதெல்லாம் நம்ம வந்து இன்பில்டு பெனிஃபிட். இதுக்கெல்லாம் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பிரீமியம் தான் அதுல இன்பில்டா இருக்கும். இது கஸ்டமருக்கே தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியணும் நம்ம என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்ன்றது. இது மாதிரி கொடுக்கும்பொழுது இன் ஃபியூச்சர்ல இது ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வைத்தி, இதுதான் பேராமீட்டர். இது வந்து ஃபைனலா நம்ம என்ன பார்க்கணும், இதெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த கம்பெனி வந்து செட்டில்மெண்ட் கரியா பண்ணலன்னா அந்த கம்பெனி நம்ம கொடுக்க கூடாது. ஸோ இட் வில் கம் as a பிராண்ட் இமேஜ் ஆல்சோ. இட்ஸ் அ மேட்டர். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஒரு 100 கிளைம்ல எத்தனை கிளைம் செட்டில் பண்றாங்க, எத்தனை கிளைம் ரிஜெக்ட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனில பாத்தீங்கன்னா 98% 99% செட்டில் பண்றாங்க. ஸோ வி கேன் பிலீவ் செட்டில் பண்றாங்க. செகண்ட் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் பீரியட், டேட்னுவாங்க, டர்ன் அரவுண்ட் டைம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரியாத்து போறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்றாங்க, அங்க போய் அங்கிருந்து பிரியாத்து அனுப்புறாங்கன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஆத்தரைசேஷன் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடியே கஸ்டமருடைய மைண்ட் செட் பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் கன்ஃபியூஷன். இந்த மாதிரி டைம்ல 8 மணி நேரம் பணம் வருமோ வராதான்னா அட்டெண்டருக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இந்த கம்பெனி இப்ப என்ன பண்றாங்க, ஐ வில் கிவ் 1 ஹவர்ல எனக்கு பிரியாத் அப்ரூவல் கொடுக்குறேன், 2 ஹவர்ல அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்னு போட்டுன்னு வராங்க. அதை நம்ம பார்க்கணும், எந்த கம்பெனி நம்மளுக்கு வந்து ரியலா வந்து பண்றாங்க. அந்த மாதிரி கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டோம்னா இஃப் அட் ஆல் என்னுடைய கஸ்டமர் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தாங்கன்னா அந்த டைம்ல வி கேன் செட்டில். ஈவன் ரீசென்ட்ல ஒரு மீட்டிங் போயிருந்து ஒரு கம்பெனி வந்து ஓப்பனா மீட்டிங்ல வந்து அவர் நேஷனல் ஹெட் சொல்றாரு, ஸ்ரீனிவாசன் எனக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுங்க, நீங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட் காத்தால நீங்க ஆபீஸ் போகும்போது நீங்க எங்க ஆபீஸ்ல கொடுத்துட்டு போங்க, சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வரும்போது நாங்க நெஃப்ட் பேமெண்ட் பண்ணிடுறோம்ன்ற. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா, 25 வருஷமா எந்த கம்பெனியும் ஓப்பன் ஃபோரத்துல சொல்லல. எவ்வளவு போய் சொல்லுவாங்க சேல்ஸ் பர்சன், நம்மளுக்கே தெரியும். அந்த கம்பெனி ஓப்பனா டிக்ளேர் பண்ணாங்க, எனக்கு கிவிங் 1 இயர் டைம், ஐ எம் இம்ப்ரூவிங் மை செட்டில்மெண்ட் கிளைம் டிபார்ட்மெண்ட். அதுல நீங்க காத்தால 9 மணிக்கு நீங்க ஆபீஸ் போகும்போது என் கீழே அந்த கிளைம் பேப்பரை பக்காவா எந்த ஒரு குறி இல்லாம கொடுத்துட்டு போங்க, சாயங்காலமா வரும்பொழுது உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் வித்தின் 8 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ள செட்டில் பண்ணிட சொல்றாங்க. ஸோ வி ஹாவ் டு சூஸ் த பாலிசி அக்கார்டிங் டு தேர் ட்ராக் ரெக்கார்ட். சைமல்டேனியஸ்லி தேர் இஸ் கால் கிளைம் சப்லிமிட். பாக்குறதுக்கு வெளியில தருவேன் வரும் ஆனா வராதுன்னு சொன்ன மாதிரி நிறைய கம்பெனி நான் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் சொல்லுவாங்க, பிரீமியம் கொஞ்சம் கம்மியா கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வி ஹாவ் டு கிவ் அ குவாலிட்டி. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கிளைமுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவுதான் கொடுப்பேன், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவுதான் கொடுப்பேன், தெர் இஸ் சப்ளிமெண்ட் இருக்கும். அந்த சப்ளிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏ ஹாஸ்பிட்டல்ல ஒரு அமௌண்ட் போடுவாங்க, பி ஹாஸ்பிட்டல்ல வேற அமௌண்ட் போடுவாங்க. இஃப் யூ கோ ஃபார் அ கார்பரேட் ஹாஸ்பிட்டல் தே வில் சார்ஜ் லிட்டில் பிட் மோர் ஆல்சோ. அந்த மாதிரி சப்ளிமெண்ட் இல்லாத பாலிசியா கொடுத்தா இட் வில் பி அ மோர் பெனிஃபிஷியல் டு அவர் கஸ்டமர்ஸ். வைதி நெக்ஸ்ட் ஆட் ஆன் பெனிஃபிட். இதெல்லாம் வந்து நார்மலா வருது. இது ஆட் ஆன் பெனிஃபிட்னாவே
we have to pay little bit extra premium அர்த்தம். ப்ரொடெக்டர் ரைடர் நார்மலா எல்லாருக்குமே தெரியும், எல்லா மெடிக்ளைம் பாலிசிலையுமே தேர் இஸ் நான் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். இப்போ இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிபி கிட் இஸ் நாட் எலிஜிபிள், மாஸ்க் இஸ் நாட் எலிஜிபிள், கிளவுஸ் இஸ் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி நான் மெடிக்கல் எல்லா எக்ஸிஸ்டிங் மெடிக்ளைம் பாலிசில இருக்கு. ஒரு கம்பெனி சொல்றாங்க இந்த ப்ரொடெக்டர் ரைடர் ஒரு சின்ன பிரீமியம் நீங்க எக்ஸ்ட்ரா கட்டிங்கன்னா we are covering a PPE kit, mask and gloves, even if 50,000 இருக்கட்டும் 1 லட்சமா இருக்கட்டும், whatever the non medical expenditure இதுவரையிலும் எந்த மெடிக்ளைம் பாலிசியை கொடுக்காம இருந்தாங்களோ அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சர் நாங்க 100% உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பெனிஃபிட், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட், we will increase the sum assured based on the inflation rate. அப்படின்னா ஒரு 10 லட்சம் பாலிசி வச்சிருக்காங்க, the inflation is 5% னா அடுத்த வருஷம் the policy automatically will increase to 10.5 lakh rupees. இந்த மூணு பெனிஃபிட்டும் சேர்த்து அந்த ப்ரொடெக்டர் ரைடர் என்ற ஒரு சின்ன ஆட் ஆன் அமௌண்ட் வாங்குறாங்க. ஒரு கம்பெனில ஆக்சிடென்ட் ட்ரீட்மெண்ட், என்னுடைய கஸ்டமர் ஆக்சிடென்டால அவர் ட்ரீட்மெண்ட் அடிபட்டுட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவரோட சம் அஷ்யூர்ட் பத்தாது, அந்த மாதிரி டைம்ல நான் தான் அவரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பர்சன்டேஜ் இவ்வளவு சம் அஷ்யூர்ட் எடுத்திருந்தானா ஒரு 50% நான் வந்து 5 லட்சம் எடுத்திருந்தாரா ஒரு 50% 2.5 lakhs நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் இஃப் இட் இஸ் an accidental treatment அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கம்பெனி இன்னும் ஒரு படி மேல போயிட்டு என்னுடைய கஸ்டமர் மெடிக்ளைம் கஸ்டமர், உங்களுக்கே தெரியும் மெடிக்ளைமுக்கும் டெத்துக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா அந்த பர்டிகுலர் கம்பெனி சொல்றாங்க என்னுடைய கஸ்டமர் ஆக்சிடென்ட்ல ட்ரீட்மெண்ட் வாங்குறதுக்கு நான் பணம் கொடுக்கறதோட சரி, அதுக்கும் மேல சப்போஸ் அவர் ஆக்சிடென்டால இறந்து போயிட்டாருன்னா எல்லா கம்பெனி மாதிரி நான் வந்து எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஐ வில் கிவ் த சேம் பாலிசி வேல்யூ ஆஸ் அ சம் அஷ்யூர்ட். ஒரு 10 லட்சம் பாலிசி மெடிக்ளைம் பாலிசி எடுத்துக்கிற கஸ்டமர் ஆக்சிடென்ட்ல தவறிட்டாருன்னா அவருக்கு அன்னைக்கு வரையிலும் அவர் ஆக்சிடென்ட்ல இறக்குற வரையிலும் அவரை மாத்திரை மருந்து செலவு ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்கறது இல்லாம ஐ வில் ஆல்சோ கிவ் யூ 10 lakh rupees ஹாஸ்பிட்டல் அந்த ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. நெக்ஸ்ட், த ட்ரீட்மெண்ட் இன் அப்ராட். நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நீங்க மீட்டிங்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும், மெடிக்ளைம் பாலிசி மீன்ஸ் த ட்ரீட்மெண்ட் வித் இன் இந்தியா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரலும் நீங்க எங்க வேணா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமே கண்டி, அவுட் சைட் இந்தியா இஸ் நாட் எலிஜிபிள். லேட்டஸ்டா வர கம்பெனில சொல்றாங்க நீங்க வந்து ஒரு சம் அஷ்யூர்ட், பெரிய சம் அஷ்யூர்ட், கொஞ்சம் ஐயர் சம் அஷ்யூர்ட் எடுத்தீங்கன்னா we are giving the same amount, ஒரு 50 லட்சமோ 60 லட்சமோ 75 லட்சமோ நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா சப்போஸ் ஆன் எனி கிரிட்டிக்கல் இல்னஸ், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்தியால ட்ரீட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா you are eligible to go outside India. You can go Singapore, you can go UK, Europe, USA, wherever you want to go. You can go up to sum assured, we are eligible அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட். நம்மளுக்கே தெரியாது, நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னால நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் த ஸ்டேட்டஸ் வைஸ் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு குவாலிட்டி வைஸ் வேற HNI கஸ்டமர் இருப்பாங்க, கார்பரேட் கஸ்டமர் இருப்பாங்க, பெரிய பெரிய என்டர்பிரினர் இருப்பாங்க, பெரிய கம்பெனில MDயா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது தேவைப்படும். ஏன்னா பிகாஸ் அவங்களோட குவாலிட்டியே பாத்தீங்கன்னா ஹை லெவல் குவாலிட்டி, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏதோ 25 லட்சம் 30 லட்சம் மெடிக்ளைம் பாலிசி கொடுத்தா அது பத்தாது, அதோட கொடுக்கணும். நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு மித்து என்னடான்னா 10 லட்சம் பாலிசிக்கு ஒரு 20,000 ரூபாய் கட்டணும், 20 லட்சம் பாலிசிக்கு நம்ம 40,000 ரூபாய் கட்டணுமே அப்படின்னு ஒரு சின்ன மித்து இருக்கு. இட் இஸ் 100% டோட்டலி ராங். ஐயர் த சம்மர்ஷன் நம்ம போக 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 பிரீமியம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ் ஃபர்ஸ்ட் 5 lakhs கிளைம் தான் ஜாஸ்தியா வருது. இப்ப வர 100 கிளைம்ல பாத்தீங்கன்னா 80 கிளைம்ல இருந்து 85 கிளைம் 90 கிளைம் வந்து 5 லட்சத்துக்கு உள்ளதா வருது. 5 லட்சத்துக்கு மேல 10 லட்சத்துக்கு வர கிளைம்லாம் ரொம்ப கம்மி, 10 லட்சத்துக்கு மேல வர கிளைம்லாம் ரொம்ப 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 கம்மி. எப்ப வரும்? ஈவன் ஓபன் ஹார்ட் சர்ஜரி இன் அப்போலோ கிரீம்ஸ் ரோட் பண்ணலே 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் தாண்டாது. தட் இஸ் அ கேஸ். இஃப் எந்த மாதிரி 10 லட்சத்துக்கு மேல போகும்னா இஃப் இட் இஸ் லிவர் ப்ராப்ளம், இட்ஸ் a கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், டயாலிசிஸ், இல்ல ஒரு கேன்சர், இல்ல ஒரு சீரியஸ் டிராஜிக் ஆக்சிடென்ட், அந்த மாதிரி கேஸ்ல தான் 10 லட்சத்துக்கு தான். அது ரேரஸ்ட் கேஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில 4 கிளைம் ஃப்ரீ இயர் கொடுக்குறாங்க. அதாவது 4 வருஷம் கிளைமே இல்லைன்னா 5வது வருஷம் they are giving a free. Some companies offering 3 years, some company says 2 years. லேட்டஸ்டா வந்த கம்பெனி எவ்ரி இயர் நாங்க கொடுக்குறோங்க, நீங்க கிளைம் எடுத்தாலும் எடுக்கலனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நீங்க ஒரு வருஷம் ரெனியூவல் பண்ணீங்க, அடுத்த வருஷம் ரெனியூவல் பண்ண உடனே நீங்க போங்க, உங்களுடைய பாலிசி வேல்யூக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் அமௌண்ட் இருக்கு, நீங்க கட்டிட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன்.
இப்ப லேட்டஸ்டா ஒரு கம்பெனில நான் கேள்விப்பட்டிருக்கேன், சீனிவாசன் வை யூ ஹவ் டு வெயிட் ஃபார் 1 more year, நீங்க பாலிசி புதுசா எடுங்க, அடுத்த நாள்ல நீங்க போங்க, அடுத்த நாளே போய் நீங்க மெடிக்கல் செக்அப் எடுத்துங்க. ஏன்னா எங்களுக்கும் சந்தோஷம், என்னுடைய கஸ்டமர் மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கிறாரு, அவர் ஆரோக்கியமா இருக்கிற எங்களுக்கும் தெரியும். அதனால நீங்க யூ டோன்ட் வாண்ட் டு வெயிட் டில் நெக்ஸ்ட் ரெனிவல், பாலிசி எடுத்த அடுத்த நாளே நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வைத்தி நெக்ஸ்ட். போயிட்டேன் சார். ஓகே. மேஜர் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா பார்க்க வேண்டியது பிஇடி கவர். பிஇடினா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கவர். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன், இப்ப இருக்கிற ஸ்ட்ரெஸ், இப்ப இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் பாத்தீங்கன்னா 150% ஏதாவது ஒண்ணு இருக்கு. ஒரு பிபியோ, சுகரோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, நீ ப்ராப்ளமோ ஏதாவது ஒண்ணு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா the most of the insurance company is not giving the PED cover. அப்படி ஏதாவது ஒரு கம்பெனி கொடுத்தா they says பாஸ் நான் பாலிசி கொடுக்குறேன், ஆனா 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த PED கவர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சம் கம்பெனி they says நான் கொடுக்குறேன் 2 இயர்ஸ்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ஒரு நியூ கம்பெனி இப்ப நான் பார்த்தேன், அவங்க சொல்றாங்க எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுங்க, நான் உங்க பிஇடியை வந்து நான் 1 இயர்ல கவர் பண்றேன் ஆஃப்டர் 1 இயர்ன்றாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன டியூனிங். நம்ம கஸ்டமருக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், அவருக்கு 4 வருஷமா வெயிட் பண்றதை விட சார் ஒரு ஜஸ்ட் ஒரு 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 3% 4% பிரீமியம் எக்ஸ்ட்ரா கட்டுங்க சார், இந்த பர்டிகுலர் பாலிசில போனோம்னா உங்களுக்கு வந்து 4 வருஷம் நீங்க வெயிட் பண்ண தேவையில்ல சார், 1 வருஷத்துக்கு முடிஞ்சாவே 2வது வருஷத்துக்கு நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு கிளைம் வரணும் இல்ல சார், சப்போஸ் இஃப் எனிதிங் கம்ஸ் அந்த மாதிரி டைம்ல ஈவன் 1 இயருக்கு அப்புறமே நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஐடியா கொடுத்தோம்னா கஸ்டமர் வில் பி ஹாப்பி. கஸ்டமர் எம்பிபிஎஸ் டாக்டர்களை போவாரா, எம்டி டாக்டர்களை போவாரா? நீங்க எம்பிபிஎஸ் டாக்டரா, எம்டி டாக்டரான்றது நீங்க கொடுக்குற அட்வைஸை பொறுத்து இருக்கு. ஐ வாண்ட் டு பி அ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபைனான்சியல் கன்சல்டன்ட். யாருமே ஒரு ப்ராப்ளம் வந்தா நார்மலா இப்போ பக்கத்துல இருக்க ஒரு நர்சிங் ஹோமுக்கோ ஒரு பாலிகிளினிக்கோ யாரும் போக மாட்டாங்க. எதுக்கு எல்லாமே கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க? இந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல போனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பர்டிகுலர் கன்சல்டன்ட் இருப்பாங்க, ஏதாவது ஒப்பீனியன் வாங்கினா இன்னொரு கன்சல்டன்ட் இருப்பாங்க, போறோம். சம்டைம்ஸ் த கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ டூயிங் சம் கன்ஃபியூஷன் பண்றாங்க. ஐ ஆம் அக்செப்டிங், பட் we have to believe. அந்த மாதிரி போகும்போது யூ ஷுட் பி அ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபைனான்சியல் கன்சல்டன்ட். ஒரு தொழில் நம்ம பண்ணும்போது அந்த தொழில வி ஷுட் பி அ ஸ்பெஷலிஸ்ட், வி ஷுட் பி அ எம்டி டாக்டர், வி ஷுட் பி எம்எஸ் எம்சிஹெச் டாக்டர் மாதிரி குவாலிட்டியா இருக்கணும். விக்கிற ஆர்எம்பி டாக்டர் மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கத்துக்குட்டி டாக்டர் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தொழில் எடுத்துட்டோம், அவங்க தான் நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கஸ்டமருக்கு நல்லது பண்ண வேண்டியது நம்மளோட தொழில். அதுவும் இல்லாம டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனில பாலிசி கொடுக்கறது இல்லை. ஆனா கொஞ்சம் கம்பெனில டயபெட்டிஸுக்கும் பர்டிகுலரா பாலிசி கொடுக்குறாங்க. மினிமம் கண்டிஷன் அவர் டயபெட்டிஸ் இருக்கணும். செகண்ட், ஈவன் இன்சுலின் இருந்தாலும் ஒரு பாலிசி கொடுப்பாங்க, இன்சுலின் இல்லாம இருந்தாலும் பாலிசி கொடுப்பாங்க. இந்த ஸ்பெஷல் பாலிசி ஃபார் ஹார்ட் பேஷண்ட் ஆல்சோ கொடுக்குறாங்க. மெயின் ஆம்புலன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு 1500 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட் ஆம்புலன்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஏர் ஆம்புலன்ஸ். ஏர் ஆம்புலன்ஸ்னா எனக்கு டக்குன்னு 2 ஞாபகம் வருது. இந்தியால as on today for a corona patient 2 air ambulance shifting of the patient நடந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நானும் உங்களை மாதிரி பேப்பர் படிச்சுதான். the first air ambulance shifting from Calcutta to Chennai. சென்னையோட ஒரு பிசினஸ் மேன் கல்கட்டாக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தாரு. அங்க போயிட்டு அவருக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்துச்சு. he was hospital 21 days ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. அவருக்கு எல்லாமே ஆர்கன் எல்லாம் ஃபெயிலியர் ஆகும்போது he was taken in the air ambulance and he was admitted in the Chennai biggest hospital MGM Healthcare. அவருக்கு போது ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ பாலிசி கொடுத்திருந்தா அந்த ஏர் ஆம்புலன்ஸ் காஸ்ட் ஐ திங்க் ஐ ரெட் இன் கூகுள் இட் சேஸ் 30 lakh rupees. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கவர் ஆகிற மாதிரி கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் இந்த 2.5 lakhs அவருக்கு கிடைச்சிரும். The second air ambulance has happened from Surat, குஜராத்ல இருந்து சேம் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த குஜராத்ல ஒரு டாக்டர் while he is treating a COVID patient, he was affected, his lungs was become a problem. Now he came to Chennai for a liver transplant. His expenses operation alone it's expecting a 1.5 crores. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பாலிசில இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் யாருக்கும் தெரியாது. யாருக்கு நடக்கும், எப்ப நடக்கும், ஏன் நடக்கும், எதுக்கு நடக்கும் யாருக்குமே தெரியாது. ஒண்ணு தெரியாம நடக்கும், தட் இஸ் நாட் எமர்ஜென்சி. அதுக்கும் மேல இந்த ஆர்கன் டோனர் மோஸ்ட் ஆஃப் த பாலிசில பாத்தீங்கன்னா ஆர்கன் டோனருக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. கொஞ்சம் கம்பெனில தே ஆர் கிவிங் 100% ஈக்குவல் டு தி சம் அஷ்யூர்ட்.
நான் ஒரு 10 லட்சம் பாலிசி வச்சிருக்கேன்னா என்ன ஆர்கன் வந்து டோனர் பண்றாருன்னா அவருக்கு அவர செலவு, அவருடைய ஆர்கன் டோனர் ஆபரேஷன் செலவு, அந்த மேட்சிங் செலவு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அப் டு ஃபுல் சம் அஷ்யூர்ட். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, எப்ப வரும் தெரியாது. இன்சூரன்ஸ் என்னாவே எனிதிங் அன்எக்ஸ்பெக்டட்லி ஹேப்பன்ஸ். அது யாருக்கு வேணா நடக்கலாம். இப்ப ஏக்கு நடக்கலாம், பிக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம், இங்க இருக்கிற யாருக்கும் நடக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல we have to be very very keen to selecting the best mediclaim policy for our customer, because I believe every human being is living God. கடவுள் கண்டிப்பா கடவுள் ரூபத்துல வர மாட்டார். எனக்கு கடவுள் என்னுடைய கஸ்டமர் ரூபத்துல தான் வராரு. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னா இது பிகாஸ் ஆஃப் மை கஸ்டமர் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க கொடுத்த எனக்கு சப்போர்ட். அந்த கஸ்டமருக்கு நான் நல்லது பண்ணலன்னா நான் யாருக்கு பண்ண போறேன்? திங்க் வெரி சீரியஸ்லி. நெக்ஸ்ட் பேஜ். Next is sir, 1 minute sir. Next. Yeah, 1 minute sir, 1 minute. Just அதுக்கும் மேல சிங்கிள் ஏசி ரூம் உங்களுக்கு எலிஜிபிள். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ல திங்க் பண்றதுல நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க நம்ம போயிடலான்னு. கொஞ்சம் கஸ்டமர் திங்கிங் எதுக்கு நமக்கு வேஸ்ட் பண்ணணும், ஒரு ஷேரிங் அகாமடேஷன்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி இது கம்பெனியோடைய செலவு கம்மியாகுது. அப்ப கம்பெனி என்ன சொல்றாங்க, பாஸ் நீங்க சிங்கிள் ஏசி ரூம் இங்க எலிஜிபிள், ஆனா நீங்க ஷேர்ட் அகாமடேஷன் இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறோம், டெய்லி கேஷ் மாதிரி கொடுக்குறோம், 800 rupees to 1000 rupees 6 to 7 days கொடுக்குறோம், ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட சாய்ஸ். இது போகணும்னு இல்லை, அவங்க போகும்போது கம்பெனி ஃபீல்ஸ் தே ஆர் ரெடியூசிங் அவர் எக்ஸ்பென்சஸ், ஸோ ஐ எம் ஷேரிங் சம்திங். இதுக்கும் மேல த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன். மோஸ்ட்லி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா 30 days ப்ரீ ஹாஸ்பிட்டலேஷன், 60 days போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் இருக்கு. கொஞ்சம் கம்பெனி 60 days ப்ரீ ஹாஸ்பிட்டலேஷன், 90 days போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் இருக்கு. ஒன்லி ஃபியூ கம்பெனிஸ், 1-2 கம்பெனி தான் 90 days ப்ரீ ஹாஸ்பிட்டலேஷன் அண்ட் 180 days போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் இருக்கு. கேட்கலாம் ஸ்ரீனிவாசன் 180 நாள் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் என்ன இருக்கும் ஸ்ரீனிவாசன்? கண்டிப்பா ஃபீவரா இருந்தா ஒரு வாட்டி தான் போகணும், ஆபரேஷன் பண்ணா 2 வாட்டி தான் போக வேண்டியிருக்கும், ஆக்சிடென்ட் நடந்தா ஒரு 4 வாட்டி போக வேண்டிய, ட்ரெஸ்ஸிங்க்கு எக்ஸ்ரேக்கு பண்ண வேண்டிய 2 மாசம் 3 மாசத்துல முடிஞ்சிடும். 6 மாசம் ட்ரீட்மெண்ட் என்ன ஸ்ரீனிவாசன் இருக்கும்? டயாலிசிஸ் கண்டினியூஸ்லி பண்ண வேண்டியிருக்கும். கேன்சர் பேஷண்ட் ஒன்ஸ் இஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு 60 நாள் மட்டும் தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், அதுக்கு மேல நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஒவ்வொரு வாட்டி ஹேஸ் டு கோ ஃபார் கீமோ, ரேடியேஷன், எக்ஸ்ரே, ஸ்கேன். என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் கஷ்டப்படும் போது ரொம்ப கண்ணுல ரத்தம் வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஸ்கேன் பண்ணும்போது 30,000 ரூபாய் அந்த ஸ்கேன் எம்ஆர்ஐ உடைய காஸ்ட். இட் இஸ் நாட் எலிஜிபிள். அவரு 15 வருஷம் பாலிசி வச்சிருக்காரு, இட் இஸ் நாட் எலிஜிபிள். இன் திஸ் பர்டிகுலர் கேஸ் இஃப் இஸ் ஹேவிங் அ பாலிசி ஆஃப் 180 days போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன், அவர் கீமோதெரபியும் ரேடியேஷன் பிளஸ் போஸ்ட் கன்சல்டேஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்கேன் எம்ஆர்ஐ எடுக்கும்போது இதெல்லாம் கொடுக்கும்பொழுது யூ வில் பி மோர் ஹாப்பி. இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட சாய்ஸ். வி ஹேவ் டு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணினே போகணும் கஸ்டமருக்கு ஒண்ணுமே தெரியாது. கஸ்டமருக்கு தெரியாது. எப்படி நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம ஸ்கூல் அப்பா அம்மா நம்ம கடவுள் நம்ம குரு எல்லாம் நம்மள கையை பிடிச்சிட்டு வந்தாங்களோ அத மாதிரி கஸ்டமர் கூட்டு போகுது கஷ்டம். சம்டைம்ஸ் கஸ்டமர் கேட்க மாட்டாங்க, புரியுது, பட் புரிய வைக்க வேண்டியது சொல்ல வேண்டியது நம்மளுடைய வேலை. நம்மளுக்கே தெரியல ஏதோ பாலிசி வருது, நம்ம ஏதோ ஒரு பாலிசி வந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு தெரியாம நம்மளே தப்பு பண்றோம்னு அர்த்தம். ஃபியூ கம்பெனி கூட இல்ல, ஒரே ஒரு கம்பெனி இந்த பேரியாட்டிக் சர்ஜரி கொடுக்குறாங்க. பேரியாட்டிக் சர்ஜரி மீன்ஸ் கஸ்டமர் நமக்கு பாலிசி எடுக்கும் போது அவர் ஹெல்த்தியா இருக்காரு, ஒரு நாளடைவில் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல அவர் வந்து அவருக்கே தெரியாம அவர் குண்டாயிடுறாரு. குண்டாகும் போது அவர் பிஎம்ஐ வந்து 35 to 40க்கு போயிடுது. 40க்கு போகும்போது அதனால அவருக்கு வந்து டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் வந்துடுச்சு. இந்த மாதிரி டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் வந்ததுனால அவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, இயற்கை விதமா அவர் டயட்டிங் எல்லாம் பண்றாரு, பண்ணியும் அவரால் வந்து உடம்பு குறைய முடியல. இதனால அவருக்கு வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், நீ ப்ராப்ளம் வரலாம், வேற ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல டிசைட் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி தே ஆர் கிவிங் த பேரியாட்டிக் சர்ஜரி. பேரியாட்டிக் சர்ஜரினா அந்த உடம்புல இருக்க அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு அவங்களுடைய வெயிட்டை கம்மி பண்ற சர்ஜரி. இதெல்லாம் வந்து ரேரஸ்ட் கேஸ். இதெல்லாம் நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு கம்பெனில கொடுக்குறாங்க. அதுக்கும் மேல கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி, நீங்க டெய்லி வாக்கிங் போங்க, டெய்லி நீங்க வாக்கிங் போனீங்கன்னா நான் உங்களுக்கு ரெனிவல் பிரீமியத்துல டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க?
அவங்க கம்பெனில ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல நீங்க வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பாலிசி நம்பரை ஃபீட் பண்ணிட்டு நீங்க வாக்கிங் போகும்போது அந்த மொபைல் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 to 8000 ஸ்டெப் சிம்பிள். ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தாவே 8000 ஸ்டெப் வந்துடும். அந்த மாதிரி நீங்க பெர் டே பண்ணீங்கன்னா யூ வில் கெட் a 2% டிஸ்கவுண்ட் ஆன ரெனிவல் பிரீமியம். ஒன்லி வாக்கிங் மாத்திரம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் நீங்க ஆபீஸுக்கு போறீங்க, வரீங்க, கடைக்கு போறீங்க, நீங்க கலெக்ஷன் போறீங்க, எப்பவுமே கூடவே மொபைல் இருக்கும். இது எல்லாமே கவுண்ட் ஆகும். If 8000 steps to 10,000 steps per day பண்ணீங்கன்னா you will get a discount on a 5% on a renewal. But more active இருக்கிறவங்க definitely they will achieve more than a 10,000 steps. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நீங்க எதுவுமே கணக்கு காமிக்கவில்லை. உங்க ஆப் ஆட்டோமேட்டிக்கா it uploaded in the system, automatically they will calculate and they will pay 8% renewal discount. This is a Mediclaim. I want to complete the Mediclaim with a small story. ஒரு டைம்ல ஒரு கோல்கேட் ஒரு பேஸ்ட் கம்பெனி ஆல் இந்தியால நம்பர் 1 இருந்தாங்க. சடனா ஒரு வருஷம் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் டிப் ஆயிட்டு அன்னைக்கு வந்து அவங்க வந்து they become a 2. பிகாஸ் நார்மலி பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கிறவங்க நம்பர் 2 வந்தா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. Immediately they call for an emergency meeting with all the sales head of the state. எல்லா ஊர்ல இருந்தும் டெல்லிக்கு பறந்தாங்க எக்ஸப்ட் தமிழ்நாடு. அந்த டைம்ல தமிழ்நாடுடைய சேல்ஸ் ஹெட்டுக்கு வந்து சீரியஸா உடம்பு சரியில்லை. அப்ப என்ன பண்ணணும், போகலன்னா தப்பு. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு நியூவா ஜாயின் பண்ண ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு MBA சேல்ஸ் படிச்ச மார்க்கெட்டிங் படிச்சவரை அனுப்புறாங்க. மீட்டிங் நடந்துனே இருக்கு. சேர்மன் CEO எல்லாம் கேக்குறாங்க, நம்மளுடைய சேல்ஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது, இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, சார் we have to get a ad with a Bollywood actress, ஒரு ஆக்டரை வச்சு ஒரு ஆட் பண்ணணும். இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல சார் 100 கிராம் வாங்கினா ஒரு 25 கிராம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லணும். இன்னொருத்தர் சொல்றாரு, 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லுங்க சார். இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல சார் நம்ம ரேப்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து ரேப்பரா இருக்கு, கொஞ்சம் ரேப்பர் டிசைன் எல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும். இன்னொருத்தர் சொல்றாரு, நம்ம டிவி சேனல்ல ரெகுலரா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப தமிழ்நாடு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டேர்ன் வரும்போது அவர் சொல்றாரு, சார் இதெல்லாம் ரொம்ப கோடி கோடியா செலவாகும் சார், வெறும் சிம்பிள் சார், கோல்கேட்டோட மவுத்தை கொஞ்சம் பெருசு பண்ணிடுங்க சார். எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கு, இது வந்து நேஷனல் சேல்ஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமா நீங்க வந்து ஒரு ஆன்சர் சொல்றீங்களே, உனக்கு அறிவு இல்லையான்னாங்க. அப்போ வந்து அந்த பையனை பார்த்தா அந்த சிஇஓக்கு ஏதோ இந்த பையன் ஏதோ சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு, ஏன் அந்த மாதிரி ஐடியா சொல்றீங்க, கேன் யூ எக்ஸ்பிளைன் அப்படின்றாரு. சார் வெரி சிம்பிள் சார், காலங்காத்தால வீட்டுல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போய் பல்லு வளர்க்குவாங்க. பல்லு வளர்க்கும் போது யாரும் தெம்ப வளர்க்க மாட்டாங்க, சோம்பேறித்தனமா கொஞ்சம் சோம்பலா ஏதோ வளர்க்கணுமே அப்படின்னு வளர்க்குவாங்க. வளர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஸ் பண்றது அப்படியே ப்ரெஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால ஒரு பேஸ்ட் 3 நாள் வந்தா, இப்ப நம்ம மவுத் பெருசு பண்ணதுனால அந்த பேஸ்ட் 25 நாள் தான் வேலை செய்யும். சோ அந்த 5 நாள் அவருக்கு பேஸ்ட் இருக்காது. So he has to buy one more toothpaste. That means 4 மாசத்துக்கு 4 டூத்பேஸ்ட் வாங்குறவரு 4 மாசத்துக்கு 5 டூத்பேஸ்ட் வாங்கணும் சார். ஒரு ஃபேமிலியில 4 மாசத்துல ஒரு எக்ஸ்ட்ரா டூத்பேஸ்ட் நம்ம வித்தோம்னா நம்ம இந்தியால எத்தனை ஃபேமிலி இருக்காங்க, எத்தனை ஃபேமிலி இத்தனை வித்தா என்ன ஆகும் திங்க் பண்ணி பாருங்க சார். நீ சொல்லும்போது finally the CEOs accepted his idea, implemented idea immediately. Within 6 months the company has become number 1 again. My dear friends, story சொல்றதெல்லாம் easy, but what is the moral of the story? We should also open our mind like a toothpaste or a mouth மாதிரி. When you open your mind, you will get a better idea. If you get a better idea, you will get a better suggestion. If you give a better suggestion, your customer get a better policy. If you get a better policy, is future, definitely it will be a safer. So the moral of the story, open your mind. ஒரே ஒரு கம்பெனி அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம பி ஓப்பன். எந்த கம்பெனில நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தா அவருக்கு சந்தோஷப்படுவாரு, அவர் நல்லா இருப்பாரு, அவருக்கு நல்லது நடக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. இட் இஸ் ஓப்பன். எனக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதோ உங்களுக்கும் தெரியும், எனக்கு என்ன தெரியுதோ அது உங்களுக்கும் தெரியும். நான் என்ன பண்றேனோ நீங்க பண்ணலாம். இங்க இருக்கிற இந்த லுகி இந்த ஜூம் மீட்டிங்ல என்னோட மேதாவிங்க நிறைய இருக்காங்க, என்னோட நிறைய பண்றவங்க இருக்காங்க. Okay, when you open your mind, you will get a lot of idea. With the idea, you will
glimpses of idea to your customer, the customer will be happy. Finally, you will be more happy. Okay, next slide. Yes, sir. 1 minute, sir. Voice is clear, Vaidi? Yeah, clear. It's going on. I have done it, sir. Next, top-up Mediclaim policy. Top-up Mediclaim policy என்ன? For example, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல ஊருக்கு போகும்போது ஒரு 100 ரூபாய் கையில எடுத்துன்னு போவேன். திருட்டு ஜோபின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பாக்கெட் இருக்கும், அந்த உள் பாக்கெட் சொல்லுவாங்க ஃப்ரண்ட்ல. அதுல ஒரு 20 ரூபா 30 ரூபா எடுத்துன்னு போவோம். எதுக்கு எடுத்துன்னு போவோம்? நம்மளுக்கே தெரியாம நம்ம எடுத்துன்னு போற 100 ரூபாய் செலவாயிடுச்சுன்னா அப்போ சேஃபா வச்சிருக்கிற அந்த 20 ரூபாய் எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்றத எடுத்துன்னு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஓல்டு, மேபி கொஞ்சம் பேருக்கு அந்த ஓல்டு தெரியாது. இப்ப நான் சொல்றேன், நிறைய பேருக்கு டெபிட் கார்டு இருக்கும். டெபிட் கார்டுன்னா ஆல்ரெடி இருக்கிற மெடிக்ளைம் பாலிசி மாதிரி, ஆல்ரெடி ஃபீட் பண்ணது. நம்ம பேங்க்ல பேலன்ஸ் இருந்தா யூஸ் பண்ணலாம். சைமல்டேனியஸ்லி எவ்ரிபடி இஸ் ஹேவிங் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு எதுக்கு? இது பத்தலன்னா இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டாப் அப் பாலிசி. இந்த பேஸ் மெடிக்ளைம் பாலிசி நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா we can go for a top up policy. அந்த டாப் அப் பாலிசி நம்மளுக்கு யூஸ் ஆகும். எதுக்கு சார் எனக்கு அந்த பாலிசி இருக்கு, இப்போ இந்த டாப் அப் பாலிசி எதுக்கு அப்படின்னா, this corona virus has proved everybody இங்க வச்சிருக்கிற பாலிசி எதுக்குமே பத்தாது. பிகாஸ் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் ஒரு ஃபேமிலியில போனான்னா I have settled more than 28 corona virus claims as on today. அதுல பாத்தீங்கன்னா the maximum claim நேத்து தான் ஒருத்தர் டிஸ்சார்ஜ் ஆனாரு, 22 லட்சம் ரூபாய். Is a healthy person, he doesn't have a smoking habit, he doesn't have a drinking habit, clean teetotaler, active person. எப்படி வந்தது என்ன வந்து தெரியல. he went to the Miyot hospital. the Miyot hospital ட்ரீட்மெண்ட் சரியில்லை சொல்லிட்டு வேற ஹாஸ்பிட்டல் போனாங்க. நேத்து தான் போனாங்க, 27 லட்சம் ரூபாய் பண்ணாங்க. God grace, he is back. So why we have to take a top up policy? நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு கம்பல்சரி, we can take a top up policy மெடிக்ளைம் எனி டைம். அதாவது நிறைய பேர் நம்ம பாலிசி வந்து நம்ம மார்ச்ல எடுத்திருக்கோம், இப்ப செப்டம்பர், இப்ப நம்ம மெடிக்ளைம் பாலிசி டாப் அப் பாலிசி எடுக்கலாமா? கண்டிப்பா எடுக்கலாம். பேஸ் பாலிசிக்கும் டாப் அப் பாலிசிக்கும் சம்பந்தமே இல்லை, ரெண்டுமே வேற வேற பாலிசி. தட் மீன்ஸ் யூ கேன் டேக் அ டாப் அப் பாலிசி எனி டைம். இட்ஸ் ஃபர்ஸ்ட். த செகண்ட், Yes, sir. Hello. we can take a top up policy with any company. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வந்து ஏ கம்பெனில பாலிசி வச்சிருக்கிறேன், நான் ஏ கம்பெனிலேயே வந்து டாப் அப் பாலிசி எடுக்கணுமா? தேவையில்லை. பிகாஸ் டாப் அப் பாலிசின்றது ஒரு செப்பரேட் பாலிசின்றதுனால நீங்க ஏ கம்பெனில பேஸ் பாலிசி வச்சுக்கிட்டு நீங்க பி கம்பெனில போயிட்டு டாப் அப் பாலிசி எடுத்துக்கலாம். இது செகண்ட். தேர்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, we can take top up policy even without having a base mediclaim policy. மெடிக்ளைம் பாலிசி இருந்தாதான் நான் டாப் அப் பாலிசி எடுக்கிறேன்ற கம்பல்சரியே இல்லை. நேற்று கூட ஃப்ரெண்ட்ஸுகளை பேசும்போது நிறைய பேர் என்னோட ப்ரொஃபஷனல் ஏஜென்ட், அவங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன். நான் சொல்றேன், இந்த பாலிசி நீங்க பேஸ் பாலிசி இல்லாமையே டைரக்டா நீங்க டாப் அப் பாலிசி எடுத்துக்கலாம். இட் மீன்ஸ் ஒருத்தர் சொல்லுவாரு, சீனிவாசன் எனக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம்ன்றது ஒரு பிரச்சனையே இல்லை, எப்பவுமே எங்களை பேங்க் பேலன்ஸ் இருக்கும். ஆனா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆயிடுச்சுன்னா ஐ கேனாட் மேனேஜ். அதனால எனக்கு வந்து 2 லட்சத்துக்கு ஒரு டாப் அப் பாலிசி, 2 லட்சத்துக்கு மேல எனக்கு செலவு வராம ஒரு டாப் அப் பாலிசி கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், ரொம்ப பணக்காரங்க கொடுக்கலாம். பட் செகண்ட், நெக்ஸ்ட் பேஜ். Next page, sir. Yes. But my sincere request, always suggest a top up policy only after giving a base mediclaim policy. இது எப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸே இல்லாம நான் வந்து பென்ஸ் கார் ஓட்டின மாதிரி, இது ரிஸ்க். ஸோ பேஸ் பாலிசி ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுங்க. அவருக்கு வந்து நான் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் எடுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது 5 லட்சம் பேஸ் பாலிசி எடுத்துங்க சார். மீதி ஒரு 5 லட்சத்துல ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ நீங்க வந்து ஒரு டாப் அப் பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்கானமியா இருக்கும். நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. பட் எவ்வளவுதான் கஸ்டமர் கேட்டாலும், பட் நம்மளுடைய சஜஸ்ட் நம்மளுக்கு தெரியும் எது கொடுத்தா நல்லது, எந்த பாலிசி கொடுத்தா நல்லது, எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா நல்லதுன்றது நம்ம சஜஷன் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் மை சின்சியர் ரெக்வஸ்ட், ஆல்வேஸ் சஜஸ்ட் டாப் அப் பாலிசி ஆஃப்டர் கிவிங் அ பேஸ் மெடிக்ளைம் பாலிசி. ஓகேங்களா? ஆட் ஆன் பெனிஃபிட், இதுலயும் கொஞ்சம் ஆட் ஆன் பெனிஃபிட் இருக்கு. என்னென்ன ஆட் ஆன் பெனிஃபிட் இருக்கு? பிரீமியம் பாத்தீங்கன்னா டாப் அப் பாலிசில பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர் டு த பேஸ் மெடிக்ளைம் பாலிசி.
அதனால கொஞ்சம் பேர் வந்து எனக்கு டாப் அப் பாலிசி கொடுங்க, பேஸ் பாலிசி கொஞ்சமா கொடுங்க சொல்லுவாங்க. முடிஞ்ச வரையிலும் என்னோட சஜஷன் பேஸ் பாலிசி ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டாப் அப் பாலிசி பண்ணிக்கணும். டாப் அப் பாலிசி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். Simultaneously we can take top up policy up to 30 lakh rupees. Some company even giving more also. 30 lakhs னா எனக்கு ஒரு 10 லட்சம் இருக்கு, 10 லட்சம் இருக்குல்ல சீனிவாசன் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 10 லட்சம் சப்போஸ் அவருக்கு ஒரு டயாலிசிஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கேன்சர் ப்ராப்ளம், ஆக்சிடென்ட் அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த 10 லட்சம்ல ஒரு சின்ன அமௌண்ட். அந்த மாதிரி டைம்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இஃப் 30 lakhs போட்டோம்னா 10 லட்சம் பேஸ் பாலிசி பிளஸ் 30 lakhs அந்த டாப் அப் பாலிசி மொத்தம் 40 லட்சம் இருக்கும்போது வரக்கூடாது, வந்துச்சு, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வந்ததை வந்து நம்ம தைரியமா ஃபினான்ஷியலா we can tackle because of we are having a better and sufficient mediclaim policy. அதுக்கும் மேல we can give a top up policy to the corporate employees. இது வந்து நம்மளுக்கு ஒரு வைட்டல் பாயிண்ட். எதுக்கு நான் கார்பரேட் எம்ப்ளாயிஸ் சொல்றேன்? யாரை போய் கேட்டாலும் ஸ்ரீனிவாசன் எனக்கு கம்பெனில எடுக்கிறாங்க, எனக்கு 4 லட்சம் இருக்கு 5 லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கம்பெனில கொடுக்குற பாலிசி சார் இது வந்து கம்பெனி கொடுக்குறாங்க, நீங்க இருக்கிறவர் தான் கம்பெனில கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஆனா 5 லட்சம் பாலிசி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கம்மி, உங்களுக்கு பத்தாது. இல்ல சீனிவாசன் அவங்க அவ்வளவுதான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நம்ம கம்பெனியை போய் கேட்க முடியாது. அந்த மாதிரி கஸ்டமருக்கு we can give a top up policy. அப்படி கொடுக்கும்போது சம்டைம்ஸ் அவங்களுடைய அந்த கார்பரேட் எம்ப்ளாயி கொடுக்குற அந்த மெடிக்ளைம் பாலிசி பத்தாத பட்சத்தில் இந்த டாப் அப் பாலிசி யூஸ் ஆகும். அதுக்கும் மேல முக்கியமானது பாத்தீங்கன்னா கார்பரேட் எம்ப்ளாயிஸ் எதுக்கு நம்ம கொடுக்கணும்னா, in some of the companies even we can convert top up policy into normal mediclaim policy. If you continue after 5 years 6 years continue பண்ணீங்கன்னா டாப் அப் பாலிசியை நீங்க பேஸ் பாலிசியா நீங்க மாத்திக்கலாம். சப்ஜெக்ட் டு there is a small கண்டிஷன் இருக்கும், அந்த கம்பெனியை பொறுத்தவரை கண்டிஷன் மாறினே இருக்கும். அது நம்ம கம்பெனியை பொறுத்தவரை நம்ம பாத்துக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்காரு, ஒரு 45 வயசு 50 வயசு இருக்காரு, அவர் எப்படியும் 55 வயசு 60 வயசுல கண்டிப்பா கம்பெனி விட்டு வெளியில வருவாரு. நிறைய பேர் வந்து கம்பெனி அவர் ரிட்டையர் ஆகிற வரையிலும் அந்த கார்பரேட் பாலிசியே நம்பி இருப்போம். ரிட்டையர் ஆகி வரும்போது அவருடைய ஹெல்த் எப்படி இருக்கும்? கண்டிப்பா பிபி சுகர் ஏதாவது லைஃப் ஸ்டைல் இல்னஸ் வரும். அந்த மாதிரி டைம்ல ஒபிசிட்டியா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ பாலிசி எடுத்து ஒரு 2 years 3 years வெயிட் பண்ணி வாங்குறதை விட அந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம வந்து இந்த டாப் அப் பாலிசி கொடுத்தோம்னா they can convert the top up policy after 6 years. They can convert as a continuously as a new base policy. And the new base policy, it is not treated as a new policy, it is treated as a continuity benefit policy. ஓகேங்களா? இது வந்து டாப் அப் பாலிசியோட முக்கியமானது. So I will take another 5 minutes for the personal accident policy, Vaidyanathan, with your permission. Yes sir, please. Next. 1 minute sir. எதுக்கு நான் வந்து இண்டிவிஜுவல் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியை இந்த டைம்ல சொல்றேன்னா, this is says number 1 in a financial planning health insurance, number 2 is an individual personal accident policy and the disability benefit. நிறைய பேருக்கு ஒரு மித், ஆக்சிடென்ட் பாலிசினா வெறும் டெத், இறந்தாதான் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு. பட் இஃப் யூ see the lot of benefits you will wonder definitely நம்ம இந்த பாலிசி ஏன் எடுக்கல, ஏன் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கல அப்படின்னு தெரியும். ஏன்னா மெடிக்ளைம் பாலிசில என்ன கொடுப்பாங்கன்னா, இட்ஸ் ஒன்லி ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர். யூ cannot get even 1 rupee extra. அந்த டியூ கோர்ஸ் ஆஃப் அந்த நம்ம வந்து ரிகவரி பீரியட்ல who will support, particularly accident. இதுல ஃபர்ஸ்ட் என்னடான்னா, பாலிசி நீங்க 1 லட்சத்துல இருந்து நீங்க 25 கோடி வரை நீங்க பாலிசி எடுக்கலாம். இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் இன்கம். ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்டல் டெத், if anything happen because of an accident, your full sum assured will be given. Second, there is a permanent total disability. What is that? Permanent total disability says loss of 2 limbs, loss of 2 eyes. Limbs na 2 கால் 2 கை. ஏதாவது ஆக்சிடென்ட்ல அது 2 கால் 2 கை ஏதாவது போயிடுச்சு, இல்ல 2 கண் பார்வை போயிடுச்சுன்னா that means according to the insurance we are totally disabled. அப்படின்னா we are unfit to earn. That means the equivalent to accidental death. உயிர் இருக்கு ஆனா அவருக்கு சம்பாதிக்கிற திறமை இல்லை, அந்த அந்த கெப்பாசிட்டி இப்ப இல்ல அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்டேஜ்லயும் full sum assured will be given. Even if it is 1 crore, even if it is a 5 crores will be given. Most of the case ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா 99.9% ஆக்சிடென்ட் டெத் நடக்காது, பர்மனன்ட் டிசபிலிட்டி நடக்காது. ஒன்லி பார்ஷியல் டிசபிலிட்டி, சின்ன ஒரு விரல் போறது நசுங்கி போறது அந்த மாதிரி நடக்கும். தப்பா நினைக்காதீங்க, பயங்காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் டு டெல். ஒரு
கை கட்ட விரலுக்கு வேல்யூ வந்து 20%. தட் மீன்ஸ் ஒரு பர்சன் வந்து ஒரு கோடி ரூபாய் பாலிசி எடுத்திருக்காரு, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, பட் அன்எக்ஸ்பெக்டடா அவர் கை மட்டும் தான் நசுங்கி போச்சு, அவருக்கு உயிருக்கு எதுவும் ஆகலன்னா அந்த கட்ட விரலுக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் 20%. நம்ம சுண்டு விரலுக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் 10%. தட் மீன்ஸ் 1 crore பாலிசி போட்டிருந்தான்னா அவருக்கு நாங்க 20 லட்சம் ரூபாய் கொடுப்போம். சுண்டு விரலுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்போம். மீதி 3 விரலும் மோதிரம் போடுற அழகு பார்க்குற விரல் அவங்களுக்கு எல்லாம் 5% தான். அதே மாதிரி each and every part of the body is having an importance. Based on the importance of the part of the body, we are giving a compensation. Next. Yes, sir. One minute, sir. 1 second, sir. Yeah. The next, mostly pathina weekly compensation. If you see, if any person who's met an accident, definitely அவர் மினிமம் ஒரு 2 மாசத்துல 3 மாசம் பிக்சர்ல பாத்தீங்கன்னா அவர் கால் அடிபட்டிருக்கு, டெஃபினெட்லி அவர் எழுந்து நின்று நடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மாசத்துல 4 மாசம் ஆகும். தட் மீன்ஸ் 16 weeks he has to be bed ridden in spite of pain, in spite of hospital expenditure, everything. But who will compensate his loss of income? எந்த ஒரு கம்பெனியாவது 5 மாசம் வீட்டுல இருந்தா சம்பளம் கொடுப்பாங்களா? யாராவது ஒரு கம்பெனி கொடுக்கலாம், பட் 99% of the company will not pay even a single rupee. But அந்த மாதிரி டைம்ல the personal accident policy will give 1% of the policy value as a compensation, weekly compensation. For example, if the person is having a 50 lakhs policy, that we will give 50,000 rupees. If you are having a, suppose based on the income, 20,000 கூட weekly compensation வாங்கலாம். 20,000 that means 4 வாரத்துக்கு 80,000 ரூபாய். If it is 80,000 ரூபாய் compensation வந்ததுன்னா definitely you can manage. With the pain you can manage. Financial pain இல்ல, mental pain இருக்கு, physical pain இருக்கு, you can manage. Some of the company அவங்களுக்கே தெரியும் ஆக்சிடென்ட் அடிபட்டா செலவு பத்தாது, மெடிக்ளைம் பாலிசி இருக்கிற செலவு பத்தாதுன்றது, they will also give 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh, 5 lakh. Based on the policy condition, they will also give an extra additional expenditure purely for an accidental hospitalization. அந்த மாதிரி டைம்ல they will give simultaneously. Some companies are giving a children's education support. அது எதுக்கு கொடுப்பாங்கன்னா அந்த 1 and 2 ஆக்சிடென்டல் டெத் ஆர் பர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி ஆயிடுச்சுன்னா அந்த பசங்க என்னதான் நடந்தாலும், அப்பாவுக்கு அம்மாவுக்கு எது நடந்தாலும் பசங்களுடைய படிப்பு நிக்க கூடாது. ஸோ ஒரு கம்பெனி 48 மாசம் நான் குழந்தைகளுக்கு படிப்புக்கு நான் கொடுக்குறேன், கொஞ்சம் கம்பெனி தே வில் சே ஐ வில் கிவ் லம்ப் சம் அமௌண்ட் அப்படி சொல்லுவாங்க. லோன் ப்ரொடக்ஷன் இஸ் லேட்டஸ்ட் ரீசன்ட். இது லோன் ப்ரொடக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்காங்க, அவருக்கு 50 லட்சம் ரூபாய் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்காருன்னா அவர் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஒரு லோன் கட்டணும். when he is taking a medical ஒரு accident policy, இது வந்து ஒரு add on cover. அவர் லோன் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு எனக்கு வந்து நான் 50 லட்சம் லோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாருன்னா he has to pay some extra premium. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல 1 or 2 accidental death or total disability ஆயிடுச்சுன்னா நார்மலா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா எந்த அமௌண்ட் அவருக்கு லோன் ப்ரொடெக்ஷன் எடுத்திருக்காரோ அந்த டோட்டல் அமௌண்ட் they will settle to the home loan. For example 40 lakhs எடுத்துட்டானா அந்த 40 lakhs இவருக்கு accidental death ஆர் ஆக்சிடென்டல் டோட்டல் டிசபிலிட்டி ஆயிட்டு அவர் அன்ஃபிட் டு ஏர்ன் சொல்லிட்டு டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா they will settle the total 40 lakh rupees to that housing loan company and made that our home loan absolutely free. இதெல்லாம் ஒரு add on benefit. இந்த மாதிரி add on benefitல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவைப்படும், நம்மளுக்கு சொல்றது இல்ல, நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம சொல்லணும் அவங்க கேட்பாங்க. பிகாஸ் இட்ஸ் only few thousand rupees தான் எக்ஸ்ட்ரா பிரீமியம் நம்ம கட்ட போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. Yes sir. Yes sir, பண்ணிட்டேன் சார். மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹோம் அண்ட் வெஹிக்கிள். இது இந்த வண்டியை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் தான் இந்த வண்டியை ஓட்டுவாங்க. ஈவன் நானா இருந்தாலும் சரி, இங்க ஜூம்ல இருக்கிற நம்பர்களாக தான் சரி, நம்ம 2 வீலர்ல ஜாலியா ஓடுவோம். சப்போஸ் ஏதாவது நடந்ததுன்னா எதுவுமே பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகல, பார்சியல் டிசபிலிட்டி ஆகல, ஆனா கால் என்னால வந்து 2 வீலர் ஓட்ட முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்? நான் இருக்கிறவரையில நான் எல்ஐசி ஏஜென்ட் தான், நான் இருக்கிறவரையில ஐ ஹேவ் டு சப்போர்ட் மை ஃபேமிலி. ஸோ ஐ வில் மாடிஃபை மை பைக் 2 வீலர் to 4 வீலர் லைக் வாட் யூ ஆர் சீயிங் த பிக்சர். இதுக்கும் they will give expenses. Sometimes the modification of home also there will be steps இருக்கும், ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்கும், நம்மளால ஏற முடியாது. அந்த மாதிரி டைம்ல வாட் வில் they அந்த ஸ்லாண்டிங் பண்றதுக்கு அவங்க செலவு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் வீட்டுல பண்றதுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய ஹேண்டிகேப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்றதுக்கும் they will pay. It is also part of the personal accident policy.
Some of the company says நீங்க வந்து ஒரு ஐயர் sum assured எடுத்தீங்கன்னா we will also share some of the marriage expenses of your children's. Most particularly ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் எப்படி இருக்காங்களோ அம்மா அப்பா கூட இருப்பாங்க. அவங்க இந்த பர்டிகுலர் பர்சனை நம்பி இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஏதாவது நடந்தால் ஈவன் எல்டர்லி பர்சன்ஸ் ஆல்சோ தே வில் கிவ் lump sum amount. இதுக்கும் மேல worst if anything happen, even அந்த பாடி வீட்டுக்கு எடுத்து வரதுக்கும் ஈவன் the cremation expenses நடக்கிறதுக்கும் அந்த personal accident policyல they will give amount. I will finish my opportunity with a simple story. The story says 4 steps. பீச்ல கடவுளும் அவரோட பக்தரும் 2 பேரும் நடந்து போயினே இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது 4 அடிகள் 4 ஃபுட் ஸ்டெப் தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா நடந்து போயிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பக்தருக்கு ஒரு மன கஷ்டம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், மன உளைச்சல், அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அங்க பார்க்கும்போது 2 ஃபுட் ஸ்டெப்ஸா இருந்தது. பக்தருக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் சந்தோஷமா இருக்கும்பொழுது எங்க கூடவே இருந்தீங்களே கடவுளே, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், என்னுடைய துக்கமான காலத்துல என்னோட கஷ்டமான காலத்துல என்னை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்களே, இது நல்லதா நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கடவுள் சிரிக்கிறாரு, பக்தா அந்த 2 ஸ்டெப்பு உன்னது இல்ல, அது என்னுடைய ஸ்டெப். அப்ப நான் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீ உன்னை என் கையில தாங்கின்னு போறேன், ஏன்னா நீ என்னோட பக்த, நீ என்ன நம்பி நீ வந்திருக்கிற. நான் உன்னை போய் ஏமாத்துவேன்னா நான் உன்னை தூக்கின்னு போறேன், ஏன்னா நீங்க கீழே விழுந்தா விழுந்துருவேன்னு சொல்லிட்டு உன்னை நான் தூக்கின்னு போறேன், இது என்னுடைய இது. அந்த 2 ஸ்டெப்பும் என்னோடதுன்றாங்க. நான் எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னா, நம்மளாம் இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷன். அந்த 4 ஸ்டெப்ன்றது 2 ஸ்டெப் உங்களுது, 2 ஸ்டெப் நம்ம கஸ்டமருக்கு. சந்தோஷமா இருக்கிற வரையிலும் அந்த கஸ்டமர்கள் நம்மளுக்கு எதுவும் வேலை இல்லை. போனோமா, செக் வாங்கினோமா, காஃபி சீட் சாப்பிட்டோமா, ஏதாவது நல்லா விசாரிச்சோமா வந்துட்டோமா. நம்ம எப்போ அந்த கஸ்டமருக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி முக்கியமான சுச்சுவேஷன்ல அவங்க கஷ்டப்படும் பொழுது, அவங்க குடும்பம் வந்து ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம், ஒரு ஆக்சிடென்டல் ப்ராப்ளம், ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வரும்பொழுது நம்ம அவங்கள தாங்கி அந்த 2 ஸ்டெப் நம்மள்தான் இருக்கணும். நம்ம கஸ்டமரை நம்ம கையில தாங்கின்னு போகணும். இப்படி தாங்கின்னு போனீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது நடக்கும். I will believe the golden words of Bhagavad Gita. It says, do your work, don't expect return, it will come automatically. நீங்க பண்ண வேண்டியது நீங்க பண்ணுங்க, நீங்க நல்லது பண்ண வேண்டியது பண்ணுங்க, என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ கஸ்டமருக்கு பண்ணுங்க. எதுக்கும் எதிர்பார்க்காதீங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. ஆனா கடவுள் பலனை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கிற டைம்ல கொடுக்கறத கூரைய பிச்சின் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. So the example in front of you, when I started my career, my salary is 1,000 rupees. Right now I'm sitting in front of you with an income of 4 lakh rupees per month. Thank you very much for the opportunity given for a patient listening of more than 1 hour. Over to Vaidyanathan. Thank you, sir. Thank you so much. So I think this was the last slide. நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய சைடு. So I think மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். யாரெல்லாம் சாரோட நம்பர் வேணுமோ யூ கேன், நான் ஸ்கிரீன்ல வந்து ஒரு 30 seconds நான் போட்டு வச்சிருக்கேன். So those who want, please make a note of it. So anything on the regarding, they can call me in a WhatsApp, they can send a WhatsApp, I can help him professionally as a friend. Yes. So அதனால தான் இந்த இதை கொடுத்துக்கிறேன். I think I am just I think இந்த ஷேரிங் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீனிவாசன் சார். உண்மையிலே வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க. என்ன அப்படின்னா, மெடிக்ளைம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பாயிண்ட புரிய வச்சிருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் கடைசியா ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சிங்க இல்லையா, a friend in need always, that is நம்ம நல்லா இருக்கும்போது கஸ்டமரோட இருக்கிறத விட when they are in need we have to help them அப்படிங்கிற பாயிண்ட I think ரொம்ப அழகா புரிய வச்சதுக்கு உங்களுக்கு நன்றி. I think இப்போ நான் ஸ்கிரீனை ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கிறேன் friends. Now I would request my president Mr. D. Saravanan to give us some keynote on about this chief guest speak. Over to Mr. Saravanan. Thank you Vaidy. Yeah. Sir, Srinivasan sir. வணக்கம் தலைவரே. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஹெல்த் இன்சூரன்ஸ் செஷன். I hope I used the time. நீட் ஆஃப் தி அவர். ஆமா, நீங்க இன்னும் இன்ட்ராக்ட், இப்போ நம்ம நிறைய பேர் கேள்விகள்லாம் நிறைய கேட்பாங்க. எப்படி எவ்வளவு நேரம் போகுதுன்னு தெரியல, பாப்போம். நான் ரெடி, நீங்க ரெடியா? இல்ல, இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா சார், நீங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 கம்பெனிஸ் பண்றீங்க. அதனால எல்லா கம்பெனியுடைய கம்பாரிசன் எல்லாம் பாத்துட்டீங்க.
அதனால எங்க கண்டிப்பா. என்ன பெனிஃபிட் ஆக்சுவலா நீங்க கம்பெனிய வந்து இப்போ சொல்லுவீங்களா எந்த பெனிஃபிட்ஸ்னு எனக்கு தெரியல. அவங்க கேக்குறப்ப நீங்க அதை ஆன்சர் பண்ணுங்க. சோ நீங்க இல்ல நம்ம சொன்ன கம்பெனி ஏன் சொல்லணும்னா பட் அதை நம்ம ஒரு பர்டிகுலர் கம்பெனியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, அவங்களோட ஆமா. சாய்ஸ் அது. அதனால வந்து ஐ எம் நாட் மார்க்கெட்டிங் ஃபார் த கம்பெனி பிகாஸ் ஐ Yes, yes. எம் உங்க சைடுல இருக்கிறேன் நான். ஐ எம் ஆல்சோ சேல்ஸ் கை லைக் யூ, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த கம்பெனி. எஸ் நான் புரிஞ்சுட்டேன். அது அதுக்கு பர்சனலா வேற ஒண்ணு உங்ககிட்ட பேசலாம்ல. சோ அது நீங்க சொன்ன பேசலாம். மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ கஸ்டமருக்கு வந்து இது வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். இத பண்ற பட்சத்துல நமக்கு எல்ஐசியும் அவங்க கிட்ட இருந்து வரும். நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு கண்டிப்பா கண்டிப்பா லாஸ்ட் எனக்கு 1 கோடி பாலிசி எல்லாம் வந்திருக்குங்க. 1 கோடி பாலிசி எல்ஐசி பாலிசி வித்தவுட் ரிபேட். எஸ் சார், எனக்கு 2 crores வந்து சார் இது இந்த சந்தோஷம். மாதிரி பண்றதுனால ஜெனரல் இன்சூரன்ஸ்ல அவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு நீட் இருக்கு. அதை நம்ம கரெக்டா பண்ணணும். கண்டிப்பா எனக்கு வந்து 2 years பேக் ஒரு 2 crore ஜீவன் லட்சியா வந்துச்சு, 16 lakh பிரீமியம். வெரி குட். சொன்னாம எந்த ஒரு இதுவும் இல்லாம வாங்கி பண்ணிருந்தோம். இதுல வந்து நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கம்பெனி எடுத்துட்டேன் சார் இது வரைக்கும். இப்ப என் டாக்டர் 18 years எப்போ ஆவான்னு பார்த்தேன், முடிச்சுட்டா. சோ இன்னும் 2 கம்பெனி ஆட் பண்ணலாம்னு இருக்கிறேன். வெரி குட். சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்ம இருக்க பட்சத்துல யாருக்கு தேவையோ அங்கங்க சார் கொஞ்சம் கண்டிப்பா. ரவின்னு மிஸ்டர் ரவி சுப்பிரமணியம்னு அவரை மியூட் கொஞ்சம் பண்ணீங்க. அதனால சோ எல்லாருமே வந்து இப்போ ஒரு நியூஸ் என்னன்னா, நீங்க மேக்சிமம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை யூஸ் பண்ணி நிறைய கம்பெனி வச்சிருந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்தாலுடைய நம்ம பெஸ்ட் அவங்களுக்கு நீடு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத இவரு சார் அதான் சொல்லி இருக்கிறாரு. ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் சீனிவாசன். நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிடலாம். தேங்க்ஸ். ஓகே, thank you Saranan for the good kind of feedback about the chief guest ஓட ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும். Friends, as usual நம்ம we are moving on to the questions. ஒரு 20 minutes வரைக்கும் மேக்ஸிமம் போக முடியும் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல நான் என்ன 2-3 அனௌன்ஸ்மெண்டோட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பொதுவா மெடிக்ளைம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய இடத்துல பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சார் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25% 30% வரைக்கும் நிறைய கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு பீயிங் இன்டு இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய மெடிக்ளைம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு இதை நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ எல்லா பார்ட்டிசிபென்ட் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம், இஷ்யூஸ் கிடையாது. ஸோ சாரை வந்து மேக் யூஸ் ஆஃப் இம். அடுத்த ஒரு 20 minutes வாட் எவர் இட் இஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்து யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இம் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா தயவு செய்து உங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் விண்டோக்கு போயிட்டு உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு அதெல்லாம் டெக்னிக்கலா தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க, கை மட்டும் தூக்குங்க. என்னோட ஐ மீன் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஹேண்டில் பண்ண போறது மை ஜாயிண்ட் செக்ரட்டரி, ஷீல் பி ஹேண்ட்லிங் த கொஸ்டின் ஆன்சர் செஷன். இன்கேஸ் ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் மிஸ்டர் தியாகு சார் ஹேண்டில் பண்ணட்டும், 2 பேர் சேர்ந்து. பட் இப்போ தற்சமயத்துக்கு ஜேஎஸ் விஜய் மேடம் நீங்க மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க, ஏன்னா பிகாஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கிறதுக்காக அந்த பாயிண்ட்ல. சரியா? ஐ திங்க் ஓவர் டு யூ மேடம் ஃபார் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், யார் யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ ஆன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு டெக்னிக்கலா கொஸ்டின் கேட்க தெரியாது சார், கை ரைஸ் பண்ண தெரியும்னா ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஐ திங்க் இந்த இடத்துல வந்து மை டீம் வில் பி ஏபிள் டு ஹெல்ப் அஸ். So over to you, Vijay madam. Please go ahead and handle the Q&A session. Thank you, sir. Thank you, Secretary sir. Mr. Subramanian, sir, நீங்க unmute பண்ணிட்டு பேசலாம் sir. Good evening, sir. Good evening, senior. வணக்கம் sir. Good evening, Luigi organizers. Everything ரொம்ப wonderful session sir. இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஒரே ஒரு இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காக நான் போயிட்டு ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனில கேட்டேன் சார். அவரோட ரீசென்ட்லி அவர் கொரோனால இறந்துட்டாரு. அதை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு 3 கம்பெனிங்க வந்துட்டு கொரோனா டெத்தை இது நாட் கன்சிடரிங் அஸ் டெத் கிளைம் அண்ட் டெத் கிளைம் கொடுக்க மாட்டோம்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு 3 கம்பெனி நேம் இது பண்ணாரு சார். ஓகே, இப்போ இந்த பப்ளிக் போறதுல ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கம்பெனி நேம். இஸ் இட் ட்ரூ சார் கொரோனா இஸ் நாட் கன்சிடர்ஸ் டெத் சார் பை சம் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்? இது நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் சொல்றீங்களா மெடிக்ளைம் சொல்றீங்களா? லைஃப் இன்சூரன்ஸ் சார். இல்ல சார், corona is I treat it as a normal fever. They have to pay the claim amount. They cannot say அது corona வந்து டெத் வந்து கொடுக்க கூடாது கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இறந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு ஆர்த்தோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இறந்துட்டாங்க. ஐ திங்க் அவர் ஒரு நல்ல டாக்டர் இறந்துட்டாரு. அவர் கோவிட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவரு இறந்துட்டாங்க. இறந்து போன உடனே எல்ஐசில வித்தின் 2 days, அதாவது நாங்க டைரக்டா பிரான்ச் 17ல இருந்து செக் எடுத்துங்க போயிட்டு அவங்க வீட்டுல அவங்க ஃபேமிலிக்கு 27 லட்சம் ரூபாய் கிளைம் செட்டில் பண்ணிருக்கோம். when LIC settling
கோவிட் ஆஸ் அ டெத் கிளைம். அதுக்கு மேல எந்த கம்பெனியும் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது சார். பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனில இருக்கிற பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனில இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ், தே வில் டாட்ஜ். அதாவது எவ்வளவு பேசி ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணலாமான்னு பண்ணுவாங்க. ஒண்ணுமே கவலைப்பட தேவையில்லை. நம்மளுக்கு ஓம்பட்ஸ்மேன் இருக்கு, ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை சார். ஐ திங்க் ஐ எம் ரைட் விஜயலட்சுமி. Yes sir, yes sir. Thank you Subramanian. Thank you sir, thank you very much madam. Yes sir. மேடம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம், ஹோல்ட் ஆன் 1 minute மேடம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க நிறைய பேர் வந்து இமெயில்ல கேட்டிருக்கீங்க. ஐ ஹேவ் டு கிவ் a small information. இந்த ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்னிங் தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம் ஆக்சுவலா. So you have to view only in YouTube. So இங்க தனியா யாருக்கும் வந்து மெயில் ஐடில ஷேர் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். What I request all the participants is, நாளைக்கு காலையில இந்த ரெக்கார்டிங் வந்து யூடியூப்ல லோட் ஆகும். லூகி சென்னை சாப்டர் அப்படிங்கிற பேர்ல சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா you can get it done. So அதுல நீங்க பாத்துக்கலாம். Over to you madam, sorry for interruption. Thank you sir. Mr. Ranjit Kumar sir, உங்களை Sir, unmute good evening. குட் ஈவினிங் சார். இந்த ஹாஸ்பிட்டல் கேஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அத பத்தி ஆமாங்க கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்ல முடியுமாங்க சார்? எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கேஷ்ன்றது வெரி சிம்பிள் சார். அதாவது எந்த ஒரு மெடிக்ளைம் பாலிசிலும் அட்டெண்டருக்கு ஆகிற செலவு கவர் ஆகாது. ஒன்லி பேஷண்ட்டுக்கு ஆகிற செலவு தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏ என்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காருன்னா, பி அவங்க ஒய்ஃபோ பசங்களோ டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும். ஒருத்தர் நைட் ஸ்டே பண்ணணும், ஒருத்தர் வரணும், ஆட்டோல போகணும், கால் டாக்ஸில போகணும், தூரமா இருக்கலாம். சம்டைம்ஸ் வீட்டுக்கு வர முடியாதப்போ அவங்க வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல சாப்பிடணும், இல்லைன்னா வெளியில சாப்பிடணும். அட்டெண்டருக்கு சாப்பிட்ற எக்ஸ்பென்சஸ் இட் இஸ் நாட் கவர்ட் இன் த மெடிக்ளைம் பாலிசி. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ஹாஸ்பிட்டல் கேஷ் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து நம்ம பில் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒன்லி காப்பி ஆஃப் த டிஸ்சார்ஜ் சம்மரி. ஹாஸ்பிட்டல் கேஷ் யார் பேர்ல எடுக்கணும்? யார் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காரோ அவர் பேர்ல ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ என்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காருன்னா ஏ பேர்ல ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசி எடுத்திருந்தாருன்னா பி அதுக்கு வந்து பில்லு கொடுக்க தேவையில்லை. இட் இஸ் நாட் அ ரீஎம்பர்ஸ்மெண்ட், இட் இஸ் ஒன்லி ஒன் டைம் செட்டில்மெண்ட். அந்த பி உடைய டிஸ்சார்ஜ் சம்மரியுடைய ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தாங்கன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பில சேவ் he was admitted in the 1st September, he was discharged in the 10th September. 10 நாளுக்கு அவர் எவ்வளவு எடுத்திருக்காரு, 500 rupeesல இருந்து 5000 rupees வரலாம் ஹாஸ்பிட்டல் கேஷ் இஸ் அவைலபிள். இட்ஸ் a separate standalone policy. Standalone பாலிசினா செப்பரேட் பாலிசி. அது அந்த மாதிரி பாலிசி கம்பெனில இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம சப்போஸ் அந்த 10 நாள்ல ஒரு 4 நாள் ஐசியூல இருந்தாருன்னா, ஐ திங்க் கேக்குறீங்க இல்லையா, அந்த 4 நாள் ஐசியூல இருந்தாருன்னா ஐசியூல இருக்கும்போது டபுள் அமௌண்ட் 5000 ரூபாய் ஒரு ஹாஸ்பிட்டல் கேஷ் எடுத்திருந்தாருன்னா ஐசியூல இருந்தா 10000 ரூபாய் கொடுப்பாங்க. 4 நாளைக்கு ஐசியூல இருந்தப்போ 10000 4 நாள் 40000 ரூபாய். மீதி 6 நாளைக்கு 5000 ரூபாய் கணக்குல 30000 ரூபாய் 70000 ரூபாய் வரும். இது மினிமம் 500ல இருந்து மேக்ஸிமம் 5000 வரலாம் இருக்கு. கம்பெனி டு கம்பெனி தெரிச மாறும், பிரீமியம் மாறும். அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்லை சார். தேங்க்யூ சார். கிளியர்? கிளியர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸ்ரீனிவாசன் சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். சொல்லுங்க. நம்ம ஏஜென்ட் சார்பா தான். இப்போ நான் வந்து ஒரு கிளைண்ட் வச்சுக்கோங்க சார், காமன் பீப்புள் சரிங்களா, ஒரு மிடில் கிளாஸ்க்குள்ள தான் இருக்கிறேன். அப்படின்னா நான் 2 குழந்தை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களுக்கு நான் எந்த இன்சூரன்ஸ் போகலாம் சார்? எது எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கணும்? அதாவது நான் கொடுக்குற காசுக்கு எனக்கு ஒரு நோ கிளைம் போனஸ் வேணும், எனக்கு ஒரு சம் இன்சூர்ட் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா ரீசார்ஜ் ரெஸ்டோர் பெனிஃபிட் வேணும். அப்புறம் என்னுடைய ரினுவலும் வந்து ஒரு 30 நாளுக்குள்ள முடிகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு ஜாப் லாஸ், ஆஃப் சேலரி இப்படிலாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ரினுவல் அப்பவும் எனக்கு ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்கணும், இல்ல என்னுடைய கண்டினியூட்டி கட் ஆகக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? நீங்க கம்பெனி கேக்குறீங்களா ப்ராடக்ட் கேக்குறீங்களா? ப்ராடக்ட் கம்பெனி சொல்லணும்னா சொல்லலாம் சார், இல்லன்னா ப்ராடக்ட் சொல்லுங்க சார். இல்ல அதாவது as per the statistics says there is a 3 companies 1 2 3 and a mediclaim பொறுத்தவரையிலும். So I love to because நீங்க எல்லாமே professional, I am not telling the customer, எல்லாமே profession தான். The first case is an HDFC Ergo, Apollo Munich become an HDFC Ergo, second Star Health, third is Religare. இந்த 3 கம்பெனி தான் நான் சொன்ன எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த இது வந்து கவர் ஆனது இந்த 3 கம்பெனி தான். அந்த 50% போனஸ் ரீஸ்டோர் அதை ஸ்டார்ட் பண்ணதே அந்த HDFC Ergo தான். 10 இயர்ஸ்க்கு முன்னால அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் இந்தியால எடுத்துன்னு வந்து அந்த கான்செப்ட் எடுத்துன்னு வந்தது HDFC Ergo. That time the product was declared as the best innovative product in whole Asia. இந்தியால இல்ல, ஏசியாலேயே பெஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் எடுத்து வந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் அந்த பாலிசியை வந்து ரீடிசைன் பண்ணி எல்லாமே வந்து 100%, 200%, 300% ரீஸ்டோர் பெனிஃபிட். அந்த போனஸ் பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலும் மேக்ஸிமம் 100% தான் போனஸ். இப்போ லேட்டஸ்டா ஒரு கம்பெனில 150% நாங்க போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கொடுக்குறாங்க. அதனால அந்த கஸ்டமரோட அஃபோர்டபிலிட்டி நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம 10 லட்சம் கொடுக்கூடாது. பேசிக்லி அவங்க எப்படி நம்ம டிசைட் பண்ணோம்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்க வந்து அவங்க சப்போஸ் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் வந்தா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இஃப் தே ஆர் கோயிங் டு த லோக்கல் ஒரு அதாவது A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குமா? வாட் இஸ் A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ்? நம்ம மெட்ரோல இருக்கிறதுனால மினிமம் 15 பெட்டுக்கு மேல இருக்க ஹாஸ்பிட்டல் தான் நம்ம போகணும். ஸோ A கிளாஸ் ஹாஸ்பிட்டல் சேஸ் 150 பெட்டுக்கு மேல இருக்குதா A கிளாஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ மோஸ்ட்லி த கார்பரேட் ஹாஸ்பிட்டல். The corporate hospital cost is more. B class hospital says 50 பெட்ல இருந்து 150 பெட் அந்த இருக்குதா B class hospital. The C class hospital says 15 பெட்ல இருந்து 50 பெட். அங்க பாத்தீங்கன்னா the cost is ரொம்ப கம்மி. அது எந்த இருக்குன்னா நம்ம வீட்டு சுத்தி நிறைய கிளினிக் இருக்கும், சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கும், 40 பெட் 30 பெட் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா காஸ்ட் கம்மி, ரூம் கம்மி, ரூம் ரேட் கம்மி. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ்பென்சஸ் பேஸ்ட் ஆன் த ரூம் ரெண்ட். நீங்க ரூம் ரெண்ட் 3000 ரூபாய் இருந்தா 50,000 ரூபாய் செலவாச்சுன்னா அதே ஹாஸ்பிட்டல், அதே டாக்டர், அதே ட்ரீட்மெண்ட், அதே பேஷண்ட் நீங்க 5000 ரூபாய் ரூம் ரெண்ட் எடுத்தீங்கன்னா 75,000 ரூபாய் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரூம் ரெண்ட், பிகாஸ் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ரூம் ரெண்ட் ஜாஸ்தின்றதுனால காஸ்டும் ஜாஸ்தி ஆயிடும். அதனால நம்ம செலக்ட் பண்றது வந்து இட் இஸ் நாட் தட் எல்லாருக்குமே ஒரே பாலிசி கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ அதனால வந்து கஸ்டமருடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய அஃபோர்டபிலிட்டி, அவங்களுக்கு தேவைன்றது மினிமம் கண்டிப்பா 5 லட்சம் ரூபாய் பாலிசி இருக்கணும். இஃப் இட் தே அஃபோர்டபிள் மினிமம் 10 lakhs பாலிசி இருந்தா வித் இந்த போனஸ், இந்த ரீஸ்டோர் அதெல்லாம் வச்சு தே கேன் மேனேஜ்மா. பிகாஸ் இந்த 5 லட்சம் 10 லட்சமா இட்ஸ் ப்ரூவ் ராங். இந்த கரோனா வைரஸ் சுச்சுவேஷன்ல இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால இனிமேலாவது நம்ம வந்து கஸ்டமர் இதை புரிஞ்சுப்பாங்க, நம்ம சொன்னா புரிஞ்சுப்பாங்க, புரியலன்னா நம்ம புரிய வைக்க வேண்டியது ஆஸ் அ நம்மளுடைய கடமை. I hope I answered you. Excellent sir. Super. Thank you. நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்களை இன்னும் வந்து மெடிக்ளைம் அதை பத்திலாம் வந்து ஒரு நிறைய புரிதல் இல்ல, நிறைய தயக்கம் இருக்கிற காரணத்தினால அவங்க நிறைய சேல் பண்ண முடியாம இருக்கிறாங்க. நிறைய ஏஜென்ட்டுக்கு லைசன்ஸ் வச்சிருக்காங்க, ஆனா பண்றது ஆமா இல்ல சார். அது தலைவலி சார், அது கிளைம் சார். எங்க வேலை ஜாஸ்தியோ அங்கதான் உனக்கு மரியாதை ஜாஸ்தி, எங்க உனக்கு மரியாதை ஜாஸ்தியோ அங்கதான் வருமானம் ஜாஸ்தி. கண்டிப்பா அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ வெங்கடேஷ் நம்ம சரவணன் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்ளைம் கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணி ஒரு 2 கோடி ரூபாய் பாலிசி வந்திருக்கு. ஆமா சார், நம்ம ப்ரூஃப் பண்ணும்போது தான் சார் கண்டிப்பா you will become very closer to him because LICல என்ன இருக்கு, எப்பயோ ஒரு டெத் அதுல நடக்க கூடாது, அதுவும் வரும். பட் சர்வீஸ் என்ன இருக்கு, வெறும் செக் வாங்குறது. இதுலதான் வந்து we become closer to the customer, we will become understand each other better. When you understand each other better, business is by product ma. Very good sir. அதுக்கு நம்ம போவே தேவையில்லை, அதுவே நம்மள தேடி வரும்மா. Excellent sir, excellent sir. Thank you ma. இன்னொருத்தர் இருக்கார் சார், மிஸ்டர் பாலகிருஷ்ணன். சார் ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். நீங்க நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்தது நீங்க செஷன் இன்னைக்கு. சந்தோஷம் சார், சொல்லுங்க சார். ரீசெண்டா நான் இப்போ கேள்விப்பட்டேன், ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி மைல்டு கொரோனா அப்படின்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டா சார்? அது மைல்டு கொரோனானா வீட்லயே குவாரண்டைன் பண்ணிக்கணும், அதுக்கு வந்து மெடிக்கல் கிடையாது, இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாதுன்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? இல்ல சார், இது மைல்டு கொரோனா ஜாஸ்தி கொரோனான்றது டிசைட் பண்ண வேண்டியது ஹாஸ்பிட்டல்ல, இன்சூரன்ஸ் கம்பெனி இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்மளே கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, மைல்டு கொரோனா வீட்டுல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வீட்டுல இருந்துக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் மெடிக்ளைம் பாலிசில ஹோம் குவாரண்டைன் இஸ் நாட் எலிஜிபிள். பிகாஸ் ஹாஸ்பிட்டலேஷன் கம்பல்சரி ஆனாதான் நம்மளுக்கு வந்து வீட்டுல நடக்கிற ப்ரீ ஹாஸ்பிட்டலேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அது கவர் ஆகாது. ஆனா இப்ப டாக்டர் ஃபீல்ஸ் இல்ல சார், நீங்க வந்து உங்களுக்கு ஏஜ் இந்த ஏஜ்ல மைனரா இருந்தாலும் கொஞ்சம் இருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ட்ரீட் பண்ணி அட்மிட் பண்ணிட்டாருன்னா they have to give. It is not the minor and major, it is not decided by the you or insurance company. It is purely decided by the based on your health condition, the based on the current situation la ungalde health condition eppadi irukku adha base panni hospital la decide panni if hospital ready to give a treatment then they have to give the mediclaim reimbursements. இல்ல அது என்னன்னா மைல்டு கொரோனா அட்மிட் ஆகி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ சர்வி கம்பெனில என்ன சொல்றாங்க, இது மைல்டு கொரோனா தானே, இது வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க வீட்லயே குவாரண்டைன் பண்ணிக்கலாம், அதனால நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிறாங்க.
யூ கேன் கோ ஃபார் கிரீவன்ஸ் செல் சார். அதாவது கிளைம் நம்ம எப்படி பண்ணணும்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு சொல்றேன் சார். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு டிபிஏல வந்து ஒரு கிளைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் நாட் அ ஃபைனல் சார். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டிபிஏல கிளைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அபிஷியலி they will send a letter, உங்க கிளைம் வந்து தர முடியாது இந்த பர்టిక్యులர் செக்ஷன் சொல்லிட்டு. சோ எவ்ரி இன்சூரன்ஸ் கம்பெனி அவருடைய ரீஜனல் ஆபீஸ்ல ஹெட் ஆபீஸ்ல there is a grievance cell னு ஒன்னு இருக்கு சார். அந்த grievance cellல நீங்க ஒரு அப்ளை பண்ணலாம். சோ this is a condition, இந்த கண்டிஷன்ல எனக்கு கிளைம் கொடுக்கல, நீங்க கிளைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு you can apply to the grievance cell. in any insurance company head officeல grievance cell இருக்கும். அந்த grievance cell வந்து within 30 days they have to give a reply yes or no. If they say yes, it's happy to you. If they say no, you can go to the ombudsman. Ombudsman அங்கிருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க இன்சூரன்ஸ் ombudsmanக்கு நீங்க கிளைம் பண்ணலாம். அந்த ombudsman அந்த டிபிஐயும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களையும் கூப்பிட்டுட்டு பண்ணுவாரு. ombudsman இருக்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சம்பந்தமான ஆள் இல்ல, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான் ombudsman உடைய சேர்மன். அவர் வந்து it mostly 90% of the case it will be coming in favor of the customer. அதுக்கும் மேல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா you can go for district consumer forum, state consumer forum, you can go national consumer forum. இவ்வளவு இருக்கு சார். because customer is a king. ஓகேங்களா? அது நீங்க வந்து டைரக்டா நீங்க போய் அந்த சண்டை போட முடியாது, இன்டைரக்டா நீங்க ஹெல்ப் பண்ணலாம் சார் கஸ்டமர். ஓகே சார், ரைட் சார். வெரி குட் சார் சீனிவாசன் சார். மேடம் நான் ஒரே ஒரு क्वेश्चन மேடம் நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். எனக்கு ஒரு क्वेश्चन. வணக்கம் சார். வணக்கம் சீனிவாசன் சார். இப்போ பொதுவா இன்னைக்கு மக்களுக்கு கிட்ட பாத்தீங்கன்னா ஜெனரலா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது வந்து எப்படின்னா அந்த கிளைம் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது பப்ளிக் செக்டார்லயும் இருக்காங்க, பிரைவேட் செக்டார்லயும் இருக்காங்க. ஆக்சுவலா உங்களுடைய அனுபவத்துல லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 10 இயர்ஸா பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கலாம் கிளைம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு ஜெனரல் இன்சூரன்ஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆயிடும். இதுல ஹானஸ்ட்லி ஹூ இஸ் ஹேண்ட்லிங் வெரி ப்ரொஃபஷனலி ஆர் வெரி கிளியர்லி, அதாவது நான் சொல்றது கன்சூமர் ஃபேவர் அந்த பாயிண்ட்ல அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு ஹேவ் யுவர். அதாவது end of the day I will start the story, small story. The African safari. Okay. You know the African safari, the king is lion. Obviously. Okay, and every day king has to have a lunch. Okay, the weakest person in the African safari is a deer. Okay, deer has to run because lion வந்து சாப்பிட்றோம். Okay. நான் லயனு, நான் கிங்கு, நான் பெரிய கம்பெனி, நான் உட்கார்ந்த இடத்துல எனக்கு டேர் வந்து என் வாயில மாட்டிக்கணும்னா மாட்டாது. You have to run for the lunch. Whether you finally you may be a lion, you may be a deer, you have to run for the day. Okay. இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, சின்ன இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, 1 year தான் அவங்களுக்கு மரியாதை. இட் இஸ் நாட் லைஃப் இன்சூரன்ஸ், 20 வருஷம் பாலிசி இல்ல. If they are not settling the claim, அதுக்கு தான் அந்த போர்ட்டபிலிட்டியே வந்திருக்கு. The company is not settling the claim, the customer can go to the portability. So they have to run. பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி, பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர் அதுவுமே இல்ல. Everybody has to run the company. Even இது அவரு சீனிவாசன் சீனிவாசன் சார், I think you are unmuted. அன்மியூட் பண்ணுங்க சார். சீனிவாசன் சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. Yeah, please go ahead sir. You are telling about the deer sir. அதுல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் அதாவது வந்து for example, if it is African safari, the lion of the king of the jungle is lion. Okay. The weakest animal is a deer. Okay. Deer every day has to run. ஏன்னா ஓடலனா lion அடிச்சு சாப்பிட்டுரும். Okay. Lion king இருக்கட்டும், every day lion ஓடணும், ஓடலனா பசியில சத்துரும். Okay. The order of the day, you may be a lion, you may be a deer, you have to run for the day. Okay. நீ பப்ளிக் செக்டர் கம்பெனியா இருக்கலாம், நீ பெரிய பிரைவேட் செக்டர் கம்பெனியா இருக்கலாம். நீங்க ஆர்டர் ஆஃப் த டே இஃப் யூ ஆர் நாட் செட்டிலிங் த கிளைம், தென் யூ வில் பி கான். இப்ப எல்லாமே அதுதான் பாக்குறாங்க. அதான் சொன்னல டைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, டைம் செட்டில்மெண்ட் பீரியட், அதெல்லாம் பாக்குறாங்க கஸ்டமர். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற மாதிரி கஸ்டமரா இல்ல. So we also as educated, எந்த கஸ்டமர் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில யாரு சீக்கிரமா கிளைம் கொடுக்குறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் கிளைம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்சூரன்ஸ் கம்பெனி ரன். பிகாஸ் எவ்ரி கம்பெனி இஸ் ரன்னிங் because only thing they can satisfy only one particular place, it's a claim settlement. So they are running, they have to run. It's a present tense, it's not a past, it's future. It's a
செக்ரட்டரி சார் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சா? சரி, ஓகே. வில் கெட் anything other people. இல்ல நான் ஒரு 3 கேள்வி கேட்டுறேன் சார். இப்ப கேட்டிருக்காங்க கோ பேமெண்ட், டொமிசிலரி பேமெண்ட், அத பத்தி கிளைம். டொமிசிலரி மூணாவதா நான் கேக்குறது என்னன்னா, அந்த ரீஸ்டோர் இருக்குல்ல சார், அதுக்கும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ரீஸ்டோர்ல எந்த கம்பெனி பெஸ்டா இருக்கு? நீங்க பேரு சொன்னா கூட தப்பு இல்ல, நம்ம கம்பேரிசன் பண்ணிட்டு நம்ம எப்படி. அதாவது ரீஸ்டோர் பெனிஃபிட்ல வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒரு சின்ன ட்ரிக் வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, ரீஸ்டோர் பெனிஃபிட் நான் கொடுக்குறேன், அதாவது 10 லட்சம் பாலிசி இருக்கு, 10 லட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 10 லட்சம் கொடுக்குறேன், சப்ஜெக்ட் டு அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த பர்டிகுலர் இல்னஸ்க்கோசரம் யூஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு ட்ரிக் வைக்கிறாங்க. ஜெனிவன், நம்ம கொடுக்குறது ஃப்ரீயா கொடுக்குறோம், கொடுக்கும்போது அதே தான் யூஸ் பண்ணக்கூடாது, பட் அதே பர்டிகுலர் பர்சனுக்கு வேற ப்ராப்ளம் வந்தா யூஸ் பண்ணலாம், அது இல்லாம அந்த ஃபேமிலி மெம்பருக்கு எல்லா ப்ராப்ளம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நார்மலா ரீஸ்டோர்ல கொடுக்குற இது. இப்போ கொஞ்சம் கம்பெனில சில்வர் பிளான், கோல்டு பிளான், அதாவது கொஞ்சம் பிரீமியம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு யூ ஆர் எலிஜிபிள். சில்வர் பிளான்ல போனா நீங்க வந்து அந்த பழைய இல்னஸ்க்கு எலிஜிபிள் இல்ல, கோல்டு பிளான்ல போனா இது சேம் இல்னஸ்க்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபுல் 10 லட்சமும் எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த செகண்ட் 10 லட்சம் உங்களுக்கு டாப் அப் போடுவோம், அப்படி அந்த ரீஸ்டோர் போடுவோம் சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு கம்பெனி இப்ப லேட்டஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ரீஸ்டோர் பெனிஃபிட் இருக்கு, ஈவன் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிளைம் வந்தாலும் பரவாயில்ல, உடனே உங்க ரீஸ்டோர் பெனிஃபிட் உங்க அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிடுவேன் நானு, ஏன்னா இது உங்களுடைய பெனிஃபிட். இதுக்கு 10 லட்சம் முடிகிற வரையிலும் நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை, பிகாஸ் உங்களுக்கு பெனிஃபிட் நான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன், மனசார கொடுக்குறேன். ஒரு கிளைம் வந்தாலே எனி ஸ்மால் கிளைம் ட்ரிகர்ஸ் ஆட்டோமேட்டிக்கே நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எது பெஸ்ட்? முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது பெஸ்டா, அது கிளைம் வரும்போதே கொடுக்கறது பெஸ்டா? இதுன்றது பிகாஸ் இது காம்படிஷன். ஏன்னா அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, எல்லா கிளைம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்னு சொன்ன கம்பெனி, இந்த கிளைம் அதே இல்னஸுக்கு தரமாட்டேன்னு சொன்ன கம்பெனி அதே இல்னஸுக்கும் கொடுக்குறேன், ஆனா கிளைம் வந்த உடனே வந்து நான் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டுறேன், நீங்க உங்களுக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள் சொல்றாங்க. அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இருக்குங்க. செகண்ட், நீங்க சொன்னது வந்து கோபே. கோபே வந்து பாத்தீங்கன்னா பிஇடி இருக்கும், இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி 60 வயசுக்கு மேல புதுசா பாலிசி எடுத்தா 20% கோபே சொல்லுவாங்க. அதாவது 60 வயசு மேல இருக்கவங்க பாலிசி கொடுக்கறதே இதுக்கு முன்னால கஷ்டம், இப்ப கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நீங்க 20% நீங்க பே பண்ணும் பாஸ், பிகாஸ் நீங்க லேட்டா வரீங்க. ஏன்னா 40 வயசுல இருக்கிறவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறோம், நீங்க 60 வயசுக்கு அப்புறம் தான் வரீங்க, அப்போ அதே கொடுத்தா அப்ப 40 வயசு 20 வருஷமா கட்டினவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அதனால 60 வயசுக்கு மேல புதுசா வரவங்களுக்கு they have to pay 20% கோபே. இதுதான். அதுதான் உங்க பாயிண்ட் கிளியரா? எஸ். இதுலயே வந்து அதான் டயபெட்டிக் அந்த சீனியர் சிட்டிசன்ல போறப்போ 30-40% எல்லாம் வருது. அது வந்து மெடிக்கல் செக்கப்பே இல்லாத, அது வந்து ஒரு அது அந்த பாலிசி வந்து பேஸ் பாலிசி இல்ல. சீனியர் சிட்டிசன்லயே அந்த மாதிரி பேமெண்ட் கோ பேமெண்ட் இல்லாம பெஸ்டா கம்பெனி எவ்வளவு கொடுக்குது? கம்பெனி பேர் வேண்டாம், 20% கோப்பையில கொடுக்குறாங்க. ஈவன் நேத்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கஸ்டமருக்கு 13 வருஷத்துக்கு முன்னால ஃபிட்ஸ் வந்தது. ஓகே, அவருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹைப்போ தைராய்டிசம் இருக்கு, போன வருஷம் கால் பிளாடர் ரிமூவல், கண்ணுல ப்ராப்ளம். ஓகே, இது இவருக்கு நான் ஒரு கம்பெனில கொடுக்குறேன். கொடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடாது, we have to educate the customer. சார் இதுதான் ப்ராப்ளம். கம்பெனி வில் சே, இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி டெலிவெரிஃபிகேஷன், நோ மெடிக்கல் செக்அப். இவ்வளவு இல்னஸ் இருந்தும் மெடிக்கல் செக்அப் இல்ல, வென்லி டெலிவெரிஃபிகேஷன். ஓகேங்களா? நான் சொல்லிட்டேன் சார், கம்பெனி 3 டிசிஷன் எடுப்பாங்க. ஒன்னு, தே வில் சே எஸ், எல்லாமே கொடுப்பாங்க. செகண்ட், தே வில் சே நோ, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, பாலிசியே கொடுக்க மாட்டாங்க, இது கொடுக்க மாட்டாங்க. தேர்ட், தே வில் கிவ் அ பாலிசி வித் சம் கண்டிஷன். என்னன்னா, இந்த பர்டிகுலர் இல்னஸ்க்கு நான் கொடுக்க மாட்டேன், இது லைஃப் லாங் எக்ஸ்க்ளூஷன். மீதி 2 இருக்கு, ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் டென்ஷன், உங்களுக்கு வந்து கால் பிளாடர் ரிமூவல், கண்ணு ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்க்ளூஷன் கொடுக்குறேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு தான் பாலிசியை நம்ம சைன் பண்ணி அவங்களுக்கு ஆன்லைன்ல பேமெண்ட் போட்டோம். டெலிவெரிஃபிகேஷன் முடிஞ்சது. கரெக்டா அவங்க வந்து இந்த ஃபியூச்சர், இந்த ஃபிட்ஸுக்கு சம்பந்தமானது லைஃப் லாங் எக்ஸ்க்ளூஷன் தரமாட்டோம், நீங்க ஓகேன்னா நீங்க கன்சென்ட் பண்ணுங்க. ஏன்னா கஸ்டமர் கேட்டாங்க, என்ன சார் பண்றதுன்னாங்க. சார், ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு, நவ் யூ ஆர் கோயிங் ஃபார் ஆட் ஆன் பாலிசி. ஆட் ஆன் பாலிசியில உங்களுக்கே தெரியும், இந்த இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது இது கொடுப்பாங்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும், நீங்க 2-3 கம்பெனில பாத்திருப்பீங்க. என்னுடைய அட்வைஸ், கொடுக்கறத வாங்கி வச்சுக்கோங்க மேடம், இட் வில் ஆல்வேஸ் பெட்டர் மேடம் அப்படின்னு சொன்னேன்.
they said okay, and policy they will send a mail, எனக்கு consent, I am accepting your condition, நாங்க policy is completed. ரைட் எஸ் சார். நம்ம எஜுகேட் பண்ணினோம் முன்னாலே எஜுகேட் பண்ணிட்டு இது வரலாம், நம்மளுக்கு தெரியும் இது நடக்கலாம், இது வரும், இது வராதுன்னு தெரியும், நம்ம எல்லாமே சொல்ல இது நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம்னா they will be ready. வரலன்னா என்ன பண்ணுவாங்க, they will say no சொன்னாங்கன்னா amount will be refunded, அவ்வளவுதான். Instead of losing a business, we can retain the customer. Beautiful point. We can lose the business. பொய் சொல்லி கஸ்டமரை லூஸ் பண்ணி பணத்துக்கோசரம் பொய் சொல்றதை விட உண்மையை சொல்லி கஸ்டமரை தக்க வச்சுக்கினா அந்த கஸ்டமர் எனி டைம், எனி நம்பர் ஆஃப் டைம் he will believe ஸ்ரீனிவாசன் சொன்னா நல்லா இருக்கும் and he will refer. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுது. அது ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க, அதுவும் எனக்கு தெரியுது. அது ஹிஸ்டரி வந்து இன் ஃபியூச்சர் தெரியும். நான் ஒன் மோர் கேள்வி ஒருத்தர் கேட்டாரு, என்ன முடிச்சிடலாம் வைத்திய அடுத்ததா இந்த கேள்விக்கு அப்புறம் நீ ப்ரொசீட் பண்ணு. ஒருத்தர் கேட்டுட்டு பேங்க்ல மெடிக்ளைம் வந்து எந்த அளவுக்கு இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் கேக்குறாரு, அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு நல்லா. பேங்க்ல மெடிக்ளைம் பாத்தீங்கன்னா பிரீமியம் கம்மி. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில சொல்லிட்டாங்க இனிமேல பேங்க்ல இருக்கிற பிரீமியமும் நார்மலா கொடுக்குற பிரீமியமும் ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு கிளீனா சொல்லிட்டாங்க. ஆனா பேங்கை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் ஏ கம்பெனியோட டைப் வச்சிருப்பாங்க, அடுத்த வருஷம் பி கம்பெனிக்கு டைப் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? செகண்ட், கால் சென்டர்ல போன் பண்ணா என்ன வேதின்னு தெரியும். இது எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப் பேஸ்டு பிசினஸ் இது. ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்போது யாரு தெய்வம் தேவையில்லை. அவங்க டென்ஷனா இருக்கும்போது ஒரு வாட்டி கால் சென்டருக்கு போன் பண்ணாங்கன்னா அட்டெண்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாரு. நம்மளுக்கே தெரியும் கால் சென்டருடைய கஷ்டம், எவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து எப்ப தேவையோ அந்த டைம்ல நம்ம பக்கத்துல இருந்து பண்றது. அதுக்கு கண்டிப்பா இட் ஷுட் பி ஏஜென்ட் பேஸ்டு மெடிக்ளைம் இருந்தா பெட்டர். கொஞ்சம் பேரு ஒத்துக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒன்னும் பண்ண முடியாது. பட்டாதான் புரியும், ஒண்ணுமே சொல்ல முடியாது நம்மளால. we cannot யாரையுமே நம்ம நிறுத்த முடியாது. நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சொல்றோம், நம்ம செய்ய வேண்டியது நம்மளுக்கு வரது வந்துனே இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. Thank you sir. Thank you. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பார்ட்டிசிபென்ட் இருக்காருன்னு நினைக்கிறேன், மிஸ்டர் மதன்கிறவர் 2 தடவை கை தூக்கி இருக்காரு. ஆமா, அவரு அன்மியூட் பண்ணிருக்கு. மதன் சார் நீங்க சார் கிட்ட கேட்கலாம் சார். சார் குட் ஈவினிங். கேக்குதா மதன்? கேக்குது மதன், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், சாரி. கொஞ்சம் டிரைவிங்ல இருந்தேன், எடுக்க முடியாது, அட்டென்ட் பண்ண முடியல. இல்ல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்ப இந்த பிஇடி சொல்றாங்கல்ல சார், இப்ப நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. ஆமாங்க. இல்ல பிஇடி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் எனக்கு ஒரே ஒரு ஷார்ட் கொஸ்டின் தான். என்னன்னா பிஇடியை பொறுத்தவரையும் 3 years 4 years இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அது வந்து சைன் பண்ணும்போது எதுவும் இருக்க கூடாது, அப்படிதானே? அவ்வளவுதானே? இல்லங்க, பிஇடின்றதே வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் டேக்கிங் பாலிசி, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னா பிஃபோர் டேக்கிங் பாலிசி என்ன வியாதி இருக்கோ தட் இஸ் கால்ட் பிஇடி. பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் வந்துன்னா தட் இஸ் கால்ட் நாட் பிஇடி. அது நான் பிஇடி இல்ல. அதாவது நான் பாலிசி எடுக்கும்போது ஹெல்த்தியா இருக்கிறேன், பாலிசி எடுத்து அடுத்த மாசம் எனக்கு சுகர் வந்ததுன்னா தட் இஸ் நாட் பிஇடி. பிஇடினாவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் பிஃபோர் சைனிங் த பாலிசி. ஓகே. இப்ப எனக்கு இப்போ ஒரு என்னன்னா அதுல சின்ன ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப எனக்கு சைன் பண்ணும்போது எனக்கு எதுவும் தெரியாது சார். இப்போ அது ஒரு 6 months கழிச்சு தான் எனக்கே வந்து நான் ரியலைஸ் பண்றேன், டெஸ்ட் எடுக்கிறேன், அப்பதான் தெரியுது. அவங்க வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கும், 6 monthsக்கு முன்னாடி இருந்திருக்கும் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல அதாவது நீங்க 6 மாசத்துக்கு அப்புறம் எப்படி தெரியும்? ஏதோ ஒரு டயர்டா இருக்கும், ஏதோ ஒரு வீக்னஸா இருக்கும், ஏதாவது ஒரு கேரா இருக்கும். அந்த டைம்ல நீங்க டாக்டர்களை போவீங்க. டாக்டர்களை போகும்போது சொல்லுவாங்க சார் ஒரு ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துவாங்க சொல்லுவாங்க. ரேண்டம் டெஸ்ட் எடுக்கும்போது லைட்டா ஏதாவது ஒரு சிம்டம் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பாடி செக்அப் எடுக்க சொல்லுவாரு. எடுக்கும்போது தெரியும். யூ ஹேவ் அ பேப்பர் எவிடன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது அந்த டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் உங்க கையில இருக்கு. அதாவது நீங்க பாலிசி வந்து மார்ச்ல எடுக்கிறீங்க, செப்டம்பர்ல போய் நீங்க போய் டெஸ்ட் எடுக்கிறீங்க ஆஸ் பர் த டாக்டர் அட்வைஸ். அப்ப டாக்டர் வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து மாத்திரை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ திஸ் இஸ் நாட் அ பிஇடி. when you as a because நம்ம இன்சூரன்ஸே வந்து உபரிமா 5 days. உபரிமா 5 days னா அட்மோஸ்ட் குட் ஃபைத். கஸ்டமர் நம்மளுக்கு கரெக்டா உண்மையை சொல்லணும், நம்ம அதை வந்து உண்மையை சொல்லணும். கஸ்டமருக்கு தெரிஞ்சு சொல்லாம இருந்தாங்கன்னா தட் இஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா கஸ்டமர் எப்பயுமே வந்து 3 பேருக்குள்ள போய் சொல்லக்கூடாது. வந்து டாக்டர்களை போய் சொன்னா அவருக்கு மாத்திரை மருந்து தப்பா கொடுப்பாங்க. 2 வந்து அட்வொகேட்டுகளை போய் சொன்னா அவருக்கு தான் நஷ்டம். அதே மாதிரி 3வது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்களை போய் சொல்லக்கூடாது. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்களை போய் சொன்னா அவருக்கு தான் லாஸ். ஸோ வி வில் சஜஸ்ட் த பெட்டர் பாலிசி இஃப் வி செல் எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கும் டாக்டருக்கும் அட்வொகேட்டுக்கும் மேல இன்சூரன்ஸ் ஏஜென்ட். ஏன்னா டாக்டர் வந்த வியாதிக்கு தான் மருந்து கொடுப்பாரு, அட்வொகேட் நடந்த ப்ராப்ளத்துக்கு தான் சால்வேஷன் கொடுப்பாரு. ஆனா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நீங்களும் நானும்
வரப்போற ப்ராப்ளத்துக்கு சால்வ் கொடுக்குறோம். ஸோ வி ஆர் பெட்டர் தென் அ டாக்டர், வி ஆர் பெட்டர் தென் அட்வொகேட், வி ஆர் ஈவன் more, one step more. Lovely, sir. I think almost, I think friends, it was a wonderful, lovely session of Q&A. I think ரொம்ப நல்லா இருந்தது. ரியலா வந்து அழகா ஒரு வார்த்தை கிளியரா முடிச்சீங்க. I think almost time ஆயிடுச்சு. பட் லாஸ்ட் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கார்த்திகேயன் சார். We are just unmuting you, கார்த்திகேயன். ஏன்னா லாஸ்ட் கொஸ்டின் friends, don't mistake us. ஏன்னா because we have to respect the chief guest time also. கார்த்திகேயன் சார், please go ahead sir. ஒரு நிமிஷம் உங்களை அன்மியூட் பண்றேன். மேடம் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஜி கார்த்திகேயன். அவருக்கு அன்மியூட் பண்ணிக்கலாம். கார்த்திகேயன், are you there in the line? சார் அவர்தான் அன்மியூட் பண்ணனும். அவர்தான் பண்ணனும். அவர்தான் பண்ணனும் சார். Mr. Karthikeyan, you can unmute yourself. Okay, I think I'm moving on. Finally, because running short of time அப்படிங்கிறதுனால தான். சீனிவாஸ் சார், உண்மையே வந்து இட் வாஸ், நீங்க பேசும்போது பிரசன்டேஷன்ல 2-3 பாயிண்ட் சொன்னீங்க. ஓபனா இருக்கணும். உண்மையிலே இட்ஸ் ஐ ஓபனிங் செஷன் டு us. Thank you so much. It was a very good eye opening session to all of us. I think definitely நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு சில எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி, அதாவது என்ன சொல்றது, ஒரு சின்ன மைல்ஸ்டோன் சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு எனக்கு உண்மையிலே ஒரு 4-5 பாயிண்ட் நல்ல கிளாரிட்டி கிடைச்சது. எஸ்பெஷலி பர்சனலி நேற்றுக்கு எங்களுக்கு ஈஸியில் எடுத்திருந்தீங்க. அதுவும் வந்து அதோட பிளஸ் இதையும் சேர்த்து ஆக்கும்போது இட் வாஸ் a very good session. Thank you so much. Anyway, to give you, to respect the chief guest as per our protocol, to give a vote of thanks, I request my treasurer, Mr. Vadivelu, to give a vote of thanks to the chief guest. Mr. Vadivelu, over to you. வணக்கம் சார். சீனிவாசன் சார். வணக்கம் ஐயா தலைவர். வணக்கம் தலைவரே. வெங்கட்ராமன் சார். வடிவேல் ஒரே நிமிஷம். சார் வெங்கட்ராமன் சார் ப்ளீஸ் பேசு சார். நீங்க பேசுங்க சார் ப்ளீஸ் சார். சார் சொல்லுங்க சார். அன்பிலீவபிள் சார். அவ்வளவு, அதாவது நான் 20 வருஷம் வாட்ச் பண்றேன். சரிங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். எல்லா உங்களை கத்துங்க தான் சார். உங்க நாலேஜுக்கு நாங்கெல்லாம் அடிமை. ஐயோ சார். சார் அதாவது இது திஸ் இஸ் மை அல்மா மேட்டர் சார். அதாவது நான் வந்து ஃபைன் டியூன் பண்ணி என்ன வந்து ஒரு ப்ரொஃபஷனலா மாத்தினா என்னுடைய குருகுலம், இந்த குருகுலத்துக்கு நான் வந்து ஒரு சேவை பண்றது எனக்கு ஒரு முக்கியமானது. அதாவது வந்து அந்த லுகி பிளாட்ஃபார்ம்ல நான் பேசணும் ரொம்ப ஆசை. ஆனா இதுக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணாதான் நம்ம பேச முடியும். சும்மா பேசுறது எல்லாமே ஆசைப்படுவாங்க. So I think எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ப்ரூவ் பண்ணிருக்கேன். So I think I came in the platform. I think I will go little bit beyond. I will prove again. I will come back. Thank you Venkatraman sir. Very kind of you for your lovely feedback and especially the great blessings to the chief guest for the day. And over to Vadivelu. Please go ahead Mr. Vadivelu. வணக்கம். நன்றி. எங்க வாய்ப்பளித்த நமது சென்னை சாப்டருக்கு மிக மிக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனா சீனண்ணா, நான் வடிவேல் வணக்கம். தெரியும். சொல்லுங்க வடிவேல். எக்ஸலண்ட் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பிளனேஷன். உண்மையில வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா எப்படி போயிட்டு ஸ்கேனு பிளட் டெஸ்ட் எடுக்குமோ அந்த மாதிரி நீங்க மெடிக்ளைம் இன்சூரன்ஸோட கம்பெனி எல்லா சர்க்குலர் ஆகட்டும், எல்லா ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. இது வந்து நம்ம ஏஜென்ட் சமுதாயத்துக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி உண்மையில வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுல 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன் நான். அதுல என்னன்னா, இந்த ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம நடக்கிறது கூட நடந்த டெய்லி வாக்கபிள் ஸ்டெப்ஸ் நடந்தா கூட அது கூட டிஸ்கவுண்ட் இருக்கு பிரீமியத்துல அப்படின்னீங்க. உண்மையில இது வந்து இந்த விஷயம் தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டாப் அப், அதாவது பேசிக் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாம கூட நம்ம வந்து டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. அதுவும் இன்னும் உண்மையில எக்ஸலண்டா இருந்தது. உண்மையில இன்னொரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, எங்க வேலை அதிகமா இருக்குதோ அங்கதான் வேலை நம்மளுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும், எங்க மதிப்பு அதிகமா இருக்குதோ அங்கதான் வருமானம் அதிகமா இருக்கும். அதனாலதான் உங்களோட வருமானம் 1000 ரூபாயில இருந்து 4 லட்சம் வரைக்கும் வந்திருக்குது. அது இதுல ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. உண்மையில எக்ஸலண்ட் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ வடிவேலு. ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து வடிவேலு வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு என்ன சொல்றது, இன்னைக்கு அந்த செஷன்ல நல்ல உள்ள இறங்கிட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. அவருடைய ஓட் ஆஃப் தேங்க்ஸ். வடிவேலு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறது வித்தியாசமா இருக்கும். பட் என்னன்னு தெரியல, வடிவேலு வந்து இன்னைக்கு ரொம்ப அந்த ஆத்மார்த்தம் உள்ள இறங்கிறதுனால அதோட இம்பாக்டும் தெரியல. அவர் மானசீகமா பேசியிருக்காரு.
அதாவது நன்றி உரை வழங்கிய வடிவேல் உட்பட இங்கு வந்திருந்து இந்த லூகி செஷனை எப்படி அழகா வந்து நடத்தி கொடுத்த சீனிவாஸ் சாருக்கு லூகி சென்னை சாப்டர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் முதலில். அப்புறம் வந்து எல்லா செஷனுக்கும் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதன் அடிப்படையில இங்க வந்து இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours நீங்க எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இங்க வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் லூகி சென்னை சாப்டரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட், எங்களுடைய பிதாமகர்னு சொல்லக்கூடிய திரு வெங்கட்ராமன் சார், சென்னை வெங்கட்ராமன் சாருக்கும் இந்த நேரத்துல வந்து நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட், இந்த ப்ரோக்ராம எனக்கு சப்போர்ட்டா இருந்த என்னுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு இந்த நேரத்துல ஐ வுட் லைக் டு கன்வே மை ஹார்ட் ஆஃப் தேங்க்ஸ். So with this, I would like to conclude the session. And once again, special thanks for Srinivasan sir for your lovely presence and lovely clarity. And we require, அதாவது என்ன சொல்ற, நாட்டுக்கு உங்களுடைய நாட்டுக்கு சேவைங்கிற மாதிரி லூகிக்கு உங்களுடைய சேவை தேவை அப்படிங்கிற ஒரு சின்ன விண்ணப்பத்தை உங்கள் முன் எல்லாருக்கும் முன்னாடி வச்சுக்கிட்டு, ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் அண்ட் ப்ளீஸ் கைட் அஸ் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, friends. Good night to all. Stay safe. Thank you. Thank you, madam. Thank you, Saravanan. Thank you. வெங்கட்ராமன் சார், வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிகழ்ச்சியை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதோட ரெக்கார்டிங்க நீங்க யூடியூப் சேனல்ல நாளைக்கு காலையில நான் டவுன்லோட் பண்ணிடுவேன், நாளைக்கு காலையில ஏத்திடுவேன். ஸோ மார்னிங் லூகி சென்னை சாப்டர் அப்படிங்கிற சாப்டர்ல நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் டு ஆல் ஆஃப் யூ. ஐ எம் எண்டிங் த ப்ரோக்ராம். நன்றி சார். நன்றி. Thank you, sir.